Hi students, in this session we'll be dealing with the topic called torque on a current loop. Before we get into the topic, we need to know what torque is. The turning effect produced by a force is called torque. The basic application of torque is in electric motors, that is mentioned in this paragraph. The force on a current carrying wire in a magnetic field is responsible for the motor operation. Generally in our day-to-day life, we come across electric motors, say in a fan or in a mixer grinder, etc. etc. All these motors work on this particular principle, on the principle that torque acting on a current loop. Okay, பாருங்க நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம்னா டார்க்கான கரண்ட் லூப்புங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். டார்க்னா என்னென்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி ஒரு காயிலை ரொட்டேட் பண்ணும். அது கரண்ட் கேரிங் காயிலை ரொட்டேட் பண்ணுது. அந்த ரொட்டேட் பண்ணுற ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டார்க் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், இப்போ அதனுடைய பேசிக்ஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்க்கான கரண்ட் லூப் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கரண்ட் லூப் வைக்கிறேன். லூப்புங்கிறது ஒரு க்ளோஸ்டு பாத் ஒரு க்ளோஸ்டு பாத் ஆஃப் காயில். அந்த காயிலை கொண்டு போய் நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறப்ப அது மேலே எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதனால் எப்படி டார்க் கிரியேட் ஆகுது, அந்த காயில் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் நான் கன்சிடரேஷனுக்கு போகிறேன். லெட் அஸ் கன்சிடர் a rectangular loop PQRS. ஒரு க்ளோஸ்டு பாத் அல்லது க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கிறேன். அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அதை PQRSன்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் அது ஒரு கரண்ட் கேரிங் ரெக்டாங்குலர் லூப். அதில் ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த கரண்ட் கேரியிங் ரெக்டாங்குலர் லூப் நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B வெக்டார். ஓகே, ஸோ B வெக்டாருங்கிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ரெக்டாங்குலர் லூப் PQRS நான் பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் லெட் A and B be the length and breadth of the rectangular loop respectively கொடுத்துருப்பாங்க. ரைட், இப்போ ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னாலே அதுக்கு ஒரு லென்த் இருக்கும், ஒரு பிரெத் இருக்கும். அந்த ஒயர் அல்லது காயில் இருக்குல்ல, அதனுடைய அந்த லூப்புடைய லென்த் வந்துட்டு ஏனும், அதனுடைய பிரெட் வந்து B அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ரைட், ஸோ திஸ் இஸ் ஆர் கன்சிடரேஷன். ஒரு ரெக்டாங்குலர் லூப் PQRS கேரிங் அ கரண்ட் I அண்ட் இஸ் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் B வெக்டார். ஏபிங்கிறது அதனுடைய டைமென்ஷன்ஸ் லென்த் அண்ட் பிரெத் ரெஸ்பெக்டிவ்லின்னு பார்க்குறோம். ரைட், இதை தான் இங்கே டயக்ராமில் காமிச்சிருப்பான். ஒரு நார்த் போல் இருக்குது, சவுத் போல் ஆஃப் அ மேக்னெட் இருக்குது. அண்ட் நார்த் டு சவுத் எப்போவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்னு நமக்கு தெரியும். அதில் ஒரு க்ளோஸ்டு காயில், ஒரு ரெக்டாங்குலர் காயில் அல்லது லூப்பை நான் பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். அதுதான் PQRSன்னு நம்ம நேம் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதனுடைய சர்ஃபேஸுக்கு நார்மல் N வெக்டார் N கேப்பாக இருக்கும். அது மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் இந்த க்ளோஸ்டு லூப்பில் எப்படியெல்லாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது டியூ டு தி மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஃபோர்ஸஸ்னால எப்படி டார்க் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், கன்வீனியன்ஸ்க்காக இந்த க்ளோஸ்ட் லூப்பை 4 தனித்தனி கண்டக்டர்ஸை நம்ம பிரிச்சுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரிங் கண்டக்டர் ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துருக்குறோம். அப்போது இந்த க்ளோஸ்ட் லூப்பை 4 கண்டக்டர்ஸாக பிரிச்சுக்க போகிறோம். PQங்கிறது ஒரு கண்டக்டர், QRங்கிறது ஒரு கண்டக்டர், RSங்கிறது ஒரு கண்டக்டர், PS அல்லது SPங்கிறது ஒரு கண்டக்டர். ஸோ தேர் ஆர் 4 கண்டக்டர்ஸ் PQ, QR, RS அண்ட் SP. இது எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு க்ளோஸ் லூப்பை ஃபார்ம் பண்ணது தான் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கண்டக்டர் மேலேயும் தனித்தனியாக ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபோர்ஸஸ்னால எப்படி டார்க் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், தி மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி கரண்ட் கேரிங் ஆர்ம் PQ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம PQவை எடுத்துக்கிறோம். அந்த PQங்கிற ஆர்ம் மேலே ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பாருங்கள், ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு ஃபார்முலா என்னென்னா BIL sin தீட்டான்னு படிச்சிருப்போம், அல்லது IBL sin தீட்டா அப்படிங்கிறது தான் நம்ம ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். அதை வச்சு தான் இங்கே நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபோர்ஸ் ஆன் தி கண்டக்டர் PQ என்னவா இருக்கும்னா IAB sin π/2ன்னு சொல்கிறான். ரைட், இந்த π/2ங்கிறது என்னென்னா ஆங்கிள் பிட்வீன் IA அண்ட் B. அதாவது ஐடியல் வெக்டருக்கும் பிக்கு உண்டான ஆங்கிள் தான் இந்த ஆங்கிள். இதுவும் தீட்டாவும் ஒன்றும் கிடையாது, தே ஆர் டிஃப்ரெண்ட். அது எப்படிங்கிறத நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், ஸோ ஆர்ம் PQ எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஃபோர்ஸோட வேல்யூ என்னென்னா BIL sin தீட்டா தான். B அப்படி இருக்குது, I இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் லென்த் வந்துட்டு நாங்கள் லென்த் வந்து ஏன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறதுனால ஏன்னு போட்டுடுறோம். சைன் ஆங்கிள் பிட்வீன் ஐடியல் அண்ட் B வந்து இங்கே π/2, அதாவது 90 டிகிரி. ரைட், ஸோ sin 90யோட வேல்யூ நமக்கு தெரியும் 1 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதை 1ன்னு விட்டுட்டோம்னா IABன்னு முடிஞ்சிருது. ரைட், இப்போ இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரைட் ஹேண்ட் கார்க்ஸ்க்ரூ ரூல் வச்சு கண்டுபிடிக்கிறோம். அந்த டைரக்ஷன் எப்படி வருது அப்படின்னா அப்வர்ட்ஸ்ன்னு வருது. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த PQங்கிற ஆர்மில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. அதை FPQ வெக்டார் அப்படின்னு சொல்லி நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ரைட், இதே மாதிரி இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த ஆர்ம் QR பார்க்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் நாம் பார்த்தது PQ, இப்போ நாம் பார்க்க போகிறது QR. FQR அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுவும் அதே தான், BIL sin θ தான். B இருக்கு I அண்ட் இதனுடைய லென்த் வந்து ஸ்மால் லெட்டர் B, அதுதான் இங்கே போட்டிருப்பான். அண்ட் சைன் ஆஃப் இங்கே ஆங்கிள் பிட்வீன் IDL அண்ட் B வந்து என்னன்னா π/2 மைனஸ் θ, ரைட்? இப்போ இங்கே பாருங்க, இந்த நார்மலுக்கும் பிக்கு உண்டான ஆங்கிள் தீட்டா. எனக்கு ஐடியல் இதுதான். ஐடியலுக்கும் பிக்கு உண்டான ஆங்கிள் என்னன்னா 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். அதாவது தீட்டா போக மீதி உள்ளது. நார்மலுக்கும் இதுக்கு உண்டான ஆங்கிள் 90 டிகிரி. அதில் தீட்டா போயிடுச்சுன்னா மீதி உள்ள ஆங்கிள் தான் எனக்கு இங்கே ரெக்வயர் ஆன ஆங்கிள். ஓகே, அப்போ அது 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க π/2 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா அப்படிங்கிற நமக்கு தெரியும். அதனால இந்த இடத்துல IB காஸ் தீட்டா அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம வர வேண்டியிருக்கு, ரைட்? இதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் தி ஆர்ம் RS கண்டுபிடிக்கிறோம், ரைட்? ஏற்கனவே PQ கண்டுபிடிச்சோம், RS இங்கே FRS அப்படின்னு சொல்லி இருக்கு. FRSும் அதே தான், BIA சைன் 90 டிகிரி, சைன் π/2, அங்கேயும் 90 டிகிரி ஆங்கிளில் தான் இருக்குது, ரைட்? அப்போ இங்கேயும் சைன் 91 அப்படிங்கிறனால IABன்னு வந்துடுது. சிமிலர்லி ஃபோர்ஸ் ஆன் தி ஆர்ம் SP கண்டுபிடிக்கிறோம், ரைட்? ஃபர்ஸ்ட் PQ கண்டுபிடிச்சோம், அடுத்து QR கண்டுபிடிச்சோம், அடுத்து RS கண்டுபிடிச்சோம், இப்போ SP கண்டுபிடிக்கிறோம். இப்போ FSB இஸ் ஈக்குவல் டு BIB sin π/2 பிளஸ் தீட்டா. பாருங்க, இங்கே நமக்கு ரிமைண்டர் ஆங்கிள் தேவைப்பட்டுச்சு. அதாவது QR எடுத்துக்கிறப்ப நமக்கு ரிமைண்டர் ஆங்கிள் தேவைப்பட்டுச்சு. அதே இது இங்கே SP எடுத்துக்கிறப்ப இங்கே ஏற்கனவே ஒரு 90 இருக்கும், இது போக இங்கே ஒரு தீட்டா இருக்கும், நார்மலுக்கு இதுக்கு உண்டான ஆங்கிள். அப்போ 90 பிளஸ் தீட்டான்னு வரும், ரைட்? ஸோ FSP is equal to BIB sin 90 plus theta. sin 90 plus thetaவும் cos theta தான். இது trigonometryயோட பியூட்டி. sin 90 minus thetaவும் cos theta தான். sin 90 plus thetaவும் cos theta தான், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, பேசிக்கலி 4 ஆர்மை பிரிச்சுக்கிட்டோம், PQ, QR, RS அண்ட் SPன்னு. ஒவ்வொன்றிலையும் இருக்கிற ஃபோர்ஸஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். அண்ட் அந்த ஃபோர்ஸஸோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃப்ளமிங்ஸ் ரூல் மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம், ரைட்? இப்போ PQ ஆர்மில் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கு, SR ஆர்ம்ல ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, அண்ட் QRல FQR இந்த டைரக்ஷன்லயும், IPல இந்த டைரக்ஷன்லயும் இருக்கு, ரைட்? இதை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் FSP வெக்டாரும் FQR வெக்டாரும் தே ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ரெண்டும் எக்ஸாக்டா ஒரே லைன்ல ஆக்ட் ஆகுது. ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுறதுனால தே கேன்சல் ஈச் அதர். இப்போ ஒன்று கேன்சல் பண்ணிடும், ரைட்? அப்போ மீதி இருக்கிற ஃபோர்ஸஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FPQ வெக்டார் அண்ட் FRS வெக்டார் தான். இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் தே ஆர் நாட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இதனுடைய மேக்னிடியூட் ஈக்குவல், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, ஆனால் லைன் ஆஃப் ஆக்ஷன் டிஃபரெண்ட் ஆகுது. ஒரே லைன்ல ஆக்ட் ஆகல அவங்க. இது இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது, இது இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது, ரைட்? அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல ஆக்ட் ஆகுறதுனால தே கன்ஸ்டியூட் அ கப்பிள். இதான் நம்ம கப்பிளோட டெஃபினேஷன்லேயே படிச்சிருப்போம். நார்மலா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஹூஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் டிஃபர். ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கு, அதனுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் மாறுறப்ப தே கிரியேட் அ டார்க் அல்லது கப்பிள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிருப்போம், ரைட்? அதே தான் இங்கேயும் நடக்குது. அதான் இங்கே சொல்லியிருப்பான். ஃபோர்ஸஸ் FQR அண்ட் FSP ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் அண்ட் கொலினியர், தே கேன்சல் ஈச் அதர். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் கேன்சல் ஆயிடுது. ஆனால் ஃபோர்ஸஸ் FPQ அண்ட் FRS which are equal in magnitude and opposite direction are not acting along the same straight line. ஒரே லைன்ல அது ஆக்ட் ஆகல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அன்பேலன்ஸை கிரியேட் பண்ணது. தே கன்ஸ்டியூட் அ கப்பிள் விச் எக்ஸர்ட்ஸ் அ டார்க் ஆன் தி லூப். இப்போ கப்பிள் இருந்துச்சு அப்படின்னாலே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஹூஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் டிஃபர் ஆனாலே இட் கிரியேட்ஸ் அ டார்க். ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட், டேர்னிங் எஃபெக்டை கிரியேட் பண்ணும். அதை தான் டார்க்குன்னு சொல்கிறோம். அந்த டார்க்கு தான் என்டையர் லூப் மேலேயும் கிரியேட் ஆகுது. இப்போ அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம், ரைட்? இப்போ இந்த டயக்ராமில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு ஆர்ம் எடுத்துக்கோங்க, உதாரணத்துக்கு PSனே வச்சுக்கலாம். இது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அங்கேருந்து டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து B. அப்போ இந்த இது மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா B/2. இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், ரைட்? இந்த டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் B. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா B/2. அதுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு ஒன்று நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை B/2 sin θ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும், ரைட்? இப்போ டார்க் கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு இதுதான் தேவை. த மேக்னிடியூட் ஆஃப் டார்க் ஆக்டிங் ஆன் தி ஆர்ம் PQ அபவுட் AB என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தி டார்க் அபவுட் PQ ஜென்ரலாக பாருங்க, இங்கே PQ இருக்கு, அங்கே இருக்கிற டார்க் என்னவா இருக்கும்னா, டார்க் வில் பி ஈக்குவல் டு 1 ஆஃப் தி ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஜென்ரலாக டார்க் உண்டான எக்ஸ்பிரஷனே அதுதான், ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம், ரைட்? இப்போ டவு PQ இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்னா, ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். FPQ இஸ் ஈக்குவல் டு IABன்னு. இங்கே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா B/2 sin θ, ரைட்? அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டார்க்கு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்.
So the value of torque about PQ is equal to 1 of the force into perpendicular distance அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ரைட், அதே இது RS எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற டார்க் என்னவா இருக்கும், அதுவும் 1 of the force into perpendicular distance தான். இங்கேயும் IABங்கிறது தான் ஃபோர்ஸ், நம்ம ஏற்கனவே இங்கே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். RSக்கும் into perpendicular distance B/2 sin theta. அப்போ ரெண்டு ஃபோர்ஸஸ் எனக்கு ஆக்ட் ஆகுது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ், லைன் ஆஃப் ஆக்ஷன் டிஃபர் ஆகுது. அப்போ டோட்டல் டார்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் பி தி சம் ஆஃப் தீஸ் டூ டார்க்ஸ். இந்த ரெண்டு வேல்யூ நான் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ டோட்டல் டார்க் ஆக்டிங் ஆன் த என்டையர் லூப் என்னவா இருக்கும் அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ டவ் PQ பிளஸ் டவ் RS. அப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணி போட வேண்டியிருக்கும். ஓகே, அதை இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் FPQ FRS இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கரஸ்பாண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேல்யூ எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். ரைட், B/2 பிளஸ் B/2 ஜஸ்ட் பின்னு வரப்போகுது. அப்போ IAB sin theta இன்டூ B அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனை நான் அரைவ் பண்ணலாம். ரைட், அண்ட் ஏங்கிறது லென்த், பிங்கிறது பிரெத். லென்த் இன்டூ பிரெத் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏரியா, அதுதான் இங்கே கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கிட்டான் அடுத்த ஸ்டெப்பில். ரைட், ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு I A இன்டூ B கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கிட்டோம். மீதி B இருக்கு, sin theta இருக்கு. So the value of torque is IAB sin theta and it acts along the direction AB. என்னோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் நமக்கு தெரியும். ரைட், வெக்டர் ஃபார்ம்ல நான் சொல்லணும் அப்படின்னா இன் வெக்டர் ஃபார்ம் டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு IA வெக்டர் கிராஸ் B வெக்டர். இது நமக்கு தெரியும். வெக்டர் sin thetaல இருந்து வெக்டர் எப்படி எழுதுறது, இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த அபோவ் ஈக்குவேஷனை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டும் எழுதலாம். ஏன்னா I இன்டூ A வெக்டர் தான் டைபோல் மொமெண்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போ டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு PM வெக்டர் கிராஸ் B வெக்டார். இதில் PM வெக்டார் இஸ் ஈக்குவல் டு IA வெக்டருங்கிறது தான் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ஓகே, ரைட். ஸோ ஜென்ரலாக டார்க்கு உண்டான எக்ஸ்பிரஷன் இதுதான், டவ் இஸ் ஈக்குவல் டு IAB sin theta. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் பார்க்குறோம். வெக்டர் நோட்டேஷனில் இந்த ஈக்குவேஷனையும் அல்லது இந்த ஈக்குவேஷனையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இது சிங்கிள் டர்ன் ஆஃப் த காயிலுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா பாருங்க, இங்கே PQ RS கன்சிடர் பண்ணோம்ல, இது ஒரே ஒரு டர்னுக்கு. நம்ம நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் மோட்டரில் யூஸ் பண்ணுறது சிங்கிள் டர்ன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வில் பி யூசிங் மல்டிபிள் டர்ன்ஸ், நிறைய டர்ன்ஸ் உள்ள ஒரு காயிலை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரைட், அப்போ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்ததுன்னா இங்கே கொடுத்துருப்பான். இஃப் தேர் ஆர் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த ரெக்டாங்குலர் லூப், அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு டர்னுக்கு இவ்வளோ, ஒரு டர்னுக்கு IAB sin thetaனா அப்போ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸுங்கிறப்ப இதை என்னால் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். ரைட், அப்போ டவோட வேல்யூ என்னவா இருக்கும்னா n டைம்ஸ் IAB sin theta ஆர் சிம்பிளி NIAB sin theta அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நாம வரலாம். ரைட், ஸோ இப்போ நம்ம மேஜராக பார்த்துருக்கிறது என்னன்னா ஒரு கரண்ட் லூப்பில் டார்க் திருப்பு விசை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த கரண்ட் லூப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் PQRSன்னு. ஒவ்வொரு ஆர்ம் மேலேயும் PQ QR RS SP மேலேயும் என்ன மாதிரி ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, அதில் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் கேன்சல் ஆகிடுது, FQRும் FSPயும் கேன்சல் ஆகிடுதுன்னு பார்க்குறோம். PQ RS மட்டும்தான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ், லைன் ஆஃப் ஆக்ஷன் டிஃபர் ஆகுது, அதனால தி கான்ஸ்டியூட்டட் டார்க் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த டார்க்குக்கு எக்ஸ்பிரஷன் தனித்தனியாக கண்டுபிடிச்சு டோட்டல் டார்க் வேல்யூ போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா we have this expression. அதை வெக்டர் ஃபார்ம்ல போடுறப்ப இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்குது. அண்ட் இஃப் தேர் ஆர் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில், இதை என்னால மல்டிப்ளை பண்றப்ப n டைம்ஸ் IAB sin theta அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நமக்கு வருது. ரைட், இப்போ நீங்க ஃபைனலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஈக்குவேஷனும் இந்த வெக்டர் ஃபார்ம்ஸ் தான். ஓகே, ரைட். ஸோ த டார்க் ஆக்டிங் ஆன் அ கரண்ட் லூப் டவ் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் IAB sin theta ஆர் சிம்பிளி NIAB sin theta அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நமக்கு ஞாபகம் இருந்தால் போதும். இப்போ இதுல ஸ்பெஷல் கேசஸ் பார்க்குறோம். இந்த தீட்டாவோட வேல்யூ மாறுச்சுன்னா, தீட்டாவோட வேல்யூ இங்கே தீட்டாங்கிறது என்ன, நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உண்டான ஆங்கிள் இங்கே கொடுத்துருப்பான். ரைட், இஃப் த வேல்யூ ஆஃப் தீட்டா சேஞ்சஸ், அந்த காயில் எப்படி ஓரியன்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து டார்க்கோட வேல்யூ மேக்ஸிமம் மினிமம் அட்டைன் பண்ணும். அதுக்கு ஸ்பெஷல் கேசஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், when theta is equal to 90 degree, தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரினா பிளேன் ஆஃப் த லூப்பும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலல் இங்கே கொடுத்துருப்பான். ரைட், when theta is equal to 90 degree, the plane of the loop is parallel to the magnetic field. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் டார்க் மேக்ஸிமமாக இருக்கும். எப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தீட்டாவோட வேல்யூ 90னா sin 90 ஈக்குவல் டு 1, அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் sin theta. ரைட், அப்போ sin 90 1 ஆயிடுச்சு அப்படின்னா NIAB அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் எனக்கு இருக்கும். நீங்கள் சிங்கிள் டர்னுக்கு எடுத்துக்கிறாங்க, அதனால என்ன விட்டுறோம், n ஈக்குவல் டு 1 அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ டவ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு IAB or simply the maximum torque acting on the closed loop will be IAB அப்படின்னு முடிச்சுக்கிறோம். ரெண்டாவது, when theta equal to 0 degree or 180 degree, இந்த பாசிபிலிட்டி எப்போ வரும்னா plane of the loop is perpendicular to the magnetic field. ரைட், முன்னாடி பார்த்தது parallel to the magnetic field, இங்கே பர்பண்டிகுலராக இருக்கிறப்ப தீட்டாவோட வேல்யூ 0 180. இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா sin 0 or sin 180 வந்து 0 அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ரைட், அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனா
sin 0 0ங்கிறதுனால the entire torque will be 0. அப்போ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா when theta equal to 90 degree எனக்கு maximum torque create ஆகுது, when theta is equal to 0 degree or 180 degree எனக்கு minimum torque கிடைக்குது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். மூவிங் காயில் galvanometer. மூவிங் காயில் galvanometerனா என்ன அப்படின்னா it is a device which is used to detect the flow of current in an electrical circuit. பாருங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்கு, அதில் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் மூவிங் காயில் galvanometer. பேர்லேயே இருக்கிற மாதிரி இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ மூவிங் காயில். ரைட், காயில்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வயர் எடுத்து அது நிறைய டர்ன் நம்ம சுற்றி வச்சோம் அப்படின்னா அதுதான் ஒரு காயில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு காயில் மூவ் ஆகுறத வச்சு ஒரு சர்க்கியூட்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம டிடெக்ட் பண்ண போறோம். ரைட், இது என்ன பிரின்சிபலை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் தட் கரண்ட் கேரிங் லூப் இஸ் பிளேஸ்ட் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இட் எக்ஸ்பீரியன்சஸ் a டார்க். ஒரு கரண்ட் கேரிங் லூப் ப்ரீவியஸ் டாபிக்ல நம்ம பார்த்தோம்ல, ஒரு ரெக்டாங்குலர் லூப் எடுத்து அதை மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கிறப்ப அதில் கரண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ரைட், அண்ட் நம்ம எவ்வளோ கரண்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி டார்க்கோட வேல்யூ அதிகமாகும். அப்போ அந்த டிஃப்ளெக்ஷனை வச்சு நம்ம எந்த அளவுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். ரைட், ஸோ ஒரு மூவிங் காயில் galvanometer பிரின்சிபல் என்ன அப்படின்னா current carrying loop placed in a uniform magnetic field experiences a torque. இந்த பிரின்சிபல்ல தான் ஒர்க் ஆகுது. ரைட், நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டுக்கு நம்ம போனோம்னா ஒரு மூவிங் காயில் galvanometerல என்னதான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்கலி இட் ஹாஸ் அ காயில். இங்கே காயில் என்ன மாதிரி இருக்குன்னா இட் இஸ் a rectangular coil PQRS அப்படின்னு சொல்லியிருப்பான். ரைட், ஸோ PQRS அப்படிங்கிற ரெக்டாங்குலர் காயில் இருக்கு. அந்த காயில் வந்து இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் இன்சுலேட்டட் தின் காப்பர் வயரால செய்யப்பட்டிருக்கு. ரைட், அண்ட் இட் இஸ் மூன் டைட் அப்படின்லாம் சொல்லியிருப்பான். அதாவது அதை நல்லா சுற்றி வச்சிருப்போம். இப்போ ஒரு சிலிண்ட்ரிக்கல் சாஃப்ட் அயன் கோரை உள்ள பிளேஸ் பண்ணியிருப்போம். நம்ம அயன் கோர் யூஸ் பண்ணுறது எதுக்காகனா மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவை அதிகப்படுத்துறதுக்காக அண்ட் ஆல்சோ ஃபார் அ சப்போர்ட் டு த காயில். இதெல்லாம் நம்ம சொல்லலை புக்கில், பட் சிம்பிளி இதுதான் அதனுடைய பர்பஸ். ஓகே, ஸோ ரெக்டாங்குலர் காயில ஒரு அயன் கோர் மேலே நான் சுற்றி வச்சிருப்பேன். ரைட், இந்த ரெக்டாங்குலர் காயில் எங்கே சார் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரீலி பிட்வீன் தி டூ போல் பீசஸ் ஆஃப் அ ஹார்ஷூ மேக்னெட். ஒரு ஹார்ஷூ மேக்னெட் எடுத்துக்கிறோம், அதனுடைய போல் பீசஸ்க்கு நடுவில் தான் நான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஹார்ஷூ மேக்னெட்னா என்னன்னா யூ ஷேப்டு மேக்னெட். இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் ஹார்ஷூ மேக்னெட். யூ ஷேப்டு மேக்னெட்ல இதுதான் அந்த காயில், நடுவில் இருக்கிற காயில். ஓகே, ரைட், இப்போ இந்த ரெக்டாங்குலர் காயில எங்க அட்டாச் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் சஸ்பெண்டட்னா கட்டி தொங்க விட்டுருக்குறோம்னு சொல்லியிருக்கிறோம். எதை வச்சு கட்டி தொங்க விட்டுருப்போம்னா யூசிங் எ ஃபைன் ஸ்ட்ரிப் ஆஃப் பாஸ்பர் பிரான்ஸ் வயர். ஒரு வயரை வச்சு தான் கட்டி தொங்க விட்டுருக்குறோம். அந்த வயர் வந்து எதால செய்யப்பட்டிருக்குன்னா இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் பாஸ்பர் பிரான்ஸ்ன்னு சொல்லியிருப்பான். ரைட், மேலே பாஸ்பர் பிரான்ஸ் வயரால கட்டி தொங்க விட்டுருக்குறோம். அதே மாதிரி கீழே லோவர் எண்ட் இஸ் கனெக்டட் டு அ ஹேர் ஸ்ப்ரிங் which is also made of phosphor bronze அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட், கீழே ஒரு ஸ்ப்ரிங்கை வச்சு கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம், அதுவும் பாஸ்பர் பிரான்ஸ் தான். ரைட், அப்போ இந்த ரெண்டு மேக்னெட்டிக் போல்ஸுக்கு நடுவில் இந்த காயில அப்படியே அந்த இடத்துல சஸ்பெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறோம் பை யூசிங் பாஸ்பர் பிரான்ஸ் வயர் அண்ட் ஹேர் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட், இப்போ இதில் என்ன இருக்கும்னா ஒரு ஸ்மால் பிளெயின் மிரர் அட்டாச் ஆகிருக்கும். இந்த பிளெயின் மிரருடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, பிளெயின் மிரர்னா கண்ணாடி அவ்வளோதான். ரைட், இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு மெஷர் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த காயில் with the help of lamp and scale arrangement அப்படின்னு கொடுத்துருப்பான். ரைட், இந்த இது அப்படியே டயக்ராம் வச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதுதான் ஒரு மூவிங் காயில் galvanometer apparatus. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல இதுதான் கோர், அது மேலே நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் சுற்றி வச்சிருக்கிறீங்கல்ல அதுதான் காயில். இதை எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒரு மேக்னெட் யூ ஷேப்டு மேக்னெட்டிக் அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சிருக்கிறோம். அண்ட் பாஸ்பர் பிரான்ஸ் வயர் அண்ட் ஸ்ப்ரிங்கால் அதை கட்டி தொங்க விட்டுருக்குறோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு மிரர் இருக்கு. ரைட், இந்த மிரர் கூட ஒரு லேம்ப் அண்ட் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ரைட், மறுபடியும் சொல்றேன், இது அயன் கோர். அந்த கோர் மேலே தான் நீங்கள் காயில சுற்றி வச்சிருக்கிறீங்க, அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். மேலே வந்து ஒரு மிரர் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இது லேம்ப் அண்ட் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட். இந்த லேம்ப்னா ஒரு விளக்கு, அதுலேருந்து லைட்டு போய் இந்த மிரர் மேலே பட்டு இந்த ஸ்கேல் மேலே பட்டிருக்கும். கரண்ட் எதுவுமே கொடுக்காதப்ப இந்த இடத்துல இருக்கும் எனக்கு அந்த லைட்டோட பொசிஷன். ரைட், இப்போ இந்த காயிலுக்கு நீங்கள் ஒரு கரண்ட்டை கொடுத்தீங்கன்னா ஒரு கரண்ட் கேரிங் காயிலில் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா இட் எக்ஸ்பீரியன்ஸஸ் டார்க்குன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த காயில் சுற்ற ஆரம்பிக்கும். இந்த காயில் சுற்றுச்சுன்னா இந்த மிரரும் சேர்ந்து சுற்றும். ரைட், அப்போ இந்த மிரர் சுற்றுறப்ப இந்த பொசிஷன் இருக்குல்ல இது டிஃப்ளெக்ட் ஆகி கொஞ்சம் தூரம் தள்ளி போகும். ரைட், அப்போ எவ்வளோ ஆங்கிள் டில்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகாதப்ப இந்த இடத்துல இருக்குன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப ஒரு டிஃப்ளெக்ஷன் ஏற்படும். அது எந்த அளவுக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற கரண்ட்டை பொறுத்து. கம்மி கரண்ட் கொடுத்தா கம்மியாக டிஃப்ளெக்ட் ஆகும், நிறைய கரண்ட் கொடுக்குறப்ப நிறைய டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இந்த ஸ்கேலை நான் கேலிப்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா
இப்போ கம்மி கரண்ட் 1 ஆம்பியர் கொடுக்குறப்ப இந்த இடத்துல வந்துச்சுன்னா அதை 1 ஆம்பியர் நான் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெஃபரன்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அன்னோன் இடத்துல கொண்டு போய் வச்சிங்க, ஒரு தெரியாத இடத்துல கொண்டு போய் வச்சிங்கன்னா இப்போ அது எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சு எவ்வளோ கரண்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் ஒரு மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் வச்சு ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நாம டிடெக்ட் பண்ணுறோம். ரைட், இப்போ எவ்வளோ டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறலாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், ஒர்க்கிங் ப்ராசஸ்க்கு போனோம்னா ஒரு சிங்கிள் டர்ன் ஆஃப் ரெக்டாங்குலர் காயில் பிக்யூஆர்எஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அதனுடைய லென்த் எல்னு வச்சுக்கோங்க, பிரெத்தை பின்னு வச்சுக்கோங்க. அப்போ பிக்யூஆர்எஸ்ங்கிற காயிலில் பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிறது எல், கியூஆர்எஸ்பிங்கிறது பி. இதில் ஐங்கிற எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுறத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இந்த காயில் இருக்கு, அந்த காயிலில் இங்கே கீழே கொடுத்துருப்பான் பிக்யூஆர்எஸ்ங்கிற காயில், அதில் லென்த் எது பிரெத் எது எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணி வச்சுக்கிறோம். ரைட், இந்த காயில் எப்படி நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா ஹார்ஷூ மேக்னெட்டில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஹார்ஷூ மேக்னெட்னா யூ ஷேப்டு மேக்னெட். ஓகே, அப்போ அந்த ஹார்ஷூ மேக்னெட் ஹெமிஸ்பெரிக்கல் மேக்னெட்டிக் போல்ஸை வச்சிருக்கோம். அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இட் ப்ரொடியூசஸ் அ ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன அப்படின்னா இந்த டயக்ராமில் நீங்கள் பார்ப்பீங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த மாதிரி இருக்கும். ரைட், இங்கேருந்து இப்படி போகும், இங்கேருந்து இப்படி வரும், இந்த மாதிரி. அப்போ எந்த பொசிஷன்லையுமே காயில் வந்துட்டு கரெக்டான பொசிஷனில் பிளேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட், அப்போ அந்த ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட பர்பஸ் என்ன? டியூ டு திஸ் ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் த சைட்ஸ் கியூஆர் அண்ட் எஸ்பி ஆர் ஆல்வேஸ் பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி. இந்த ரெண்டு சைடும் எப்பவுமே பேரலாக இருக்கும். அண்ட் இந்த சைட்ஸ் பிக்யூஆர் அண்ட் ஆர்எஸ் ஆர் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருப்பாங்க. ரைட், இந்த காயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட பர்பஸ் இதுதான். ஒரு சில சைட்ஸை எப்பவுமே பேரலாக மெயின்டைன் பண்ணிக்கும், ஒரு சில சைட்ஸை பர்பண்டிகுலராக மெயின்டைன் பண்ணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், பேரலாக இருந்துச்சுன்னா டார்க் 0, ஃபோர்ஸ் 0, டார்க் 0. ரைட், தே கேன்சல் ஈச் அதர். சாரி, ஃபோர்ஸ் இருக்கும், டார்க் வந்துட்டு 0 அப்படிங்கிறத பார்த்துருப்போம். பர்பண்டிகுலராக இருக்கிறப்ப தான் எனக்கு டார்க் வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ரைட், அப்போது இந்த பிக்யூ நேரோ சைட்ஸில் உண்டாகிற ஃபோர்ஸ்னால எனக்கு ஒரு டார்க் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அந்த டார்க்குடைய வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். டார்க்கு எக்ஸ்பிரஷன் என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ஃபோர்ஸ் எஃப், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பி தான் ஃபார் திஸ் பர்டிகுலர் பிளேஸ். ஓகே, அப்போ எஃப் இன்ட்டு பின்னு வச்சுக்கலாம். எஃப்க்கு எக்ஸ்பிரஷன் என்ன? மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து பிஐஎல், சைன் தீட்டா 90 மேக்ஸிமம் வேல்யூ வந்துருச்சு. ஓகே, அப்போ பி கேபிட்டல் பி ஐஎல் அப்படின்னு சொல்லி பார்த்துறோம். இதை ஸ்மால் எல் இன்ட்டு பி, லென்த் இன்ட்டு பிரெத் தான் ஏரியா அப்படிங்கிறத நம்ம வச்சிருக்கிறோம். அப்போ எல்பி பிஐ அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். ஸோ தி டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தி ஃபார் பை தி மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் என்னவா இருக்கும்னா ஏபிஐயா இருக்கும். இதில் ஏங்கிறது ஏரியா whose value is equal to L into B. Bங்கிறது magnetic induction and I is the current flowing through the tangent moving coil galvanometer பார்க்குறோம். ரைட், இப்போ இந்த காயிலில் n number of turns இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இஃப் த காயில் கண்டெய்ன்ஸ் n turns, இப்போ ஒரு டேர்னுக்கு இவ்வளோ நம்ம இப்படி தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒரு டேர்னுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டார்க் வந்து ஏபிஐன்னு பார்த்துருக்குறோம். இஃப் தேர் ஆர் n turns இந்த காயில் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ என்னால் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தி டார்க் வில் பி n times ABI. ரைட், இது வரையும் நம்ம ஒரு பர்டிகுலர் கான்செப்டை பார்த்துருக்குறோம். மறுபடியும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? கரண்ட்டை டைரக்ட் பண்ண யூஸ் ஆகுது. என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது? கரண்ட் கேரிங் லூப் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம்னா எக்ஸ்பீரியன்ஸஸ் டார்க்குன்னு படிச்சிருக்கிறோம். அந்த டார்க்குடைய வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஏபிஐ. இது ஒரு டேர்னுக்கு. அப்போ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிறப்ப அதனுடைய வேல்யூ n times ABIன்னு பார்க்குறோம். ரைட், இது இந்த கான்செப்டை வச்சு. நார்மலாகவே இன்னொரு கான்செப்டை வச்சும் நம்ம டார்க் கண்டுபிடிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேஸ்ட் ஆன் ஆங்கிள் தீட்டா, அந்த ஆங்கிள் எவ்வளோ தூரத்துக்கு ட்விஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சும் டார்க் கண்டுபிடிக்கலாம். இங்கே இருக்குது அமௌண்ட் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கொடுக்குற இந்த டார்க்குனால இன்னொரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். டியூ டு திஸ் டிஃப்ளெக்டிங் டார்க் த காயில் கெட்ஸ் ட்விஸ்டட் அண்ட் ரெஸ்டோரிங் டார்க் நோன் அஸ் ரெஸ்டோரிங் கப்புள் இஸ் டெவலப். பாருங்க, நம்ம கொடுக்குற டார்க்கு, நம்ம கொடுக்குற கரண்ட்னால உண்டாகிற டார்க்கு பேர் டிஃப்ளெக்டிங் டார்க். ஒரு பக்கமாக அந்த காயில் முறுக்கப்படும். அப்படி முறுக்கப்படுறதுனால நம்ம ஒரு ஸ்ப்ரிங்கு கூட தானே அதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த ஸ்ப்ரிங் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு கப்பில் கொடுக்கும். அதுக்கு பேர் ரெஸ்டோரிங் கப்பில் ஒரு ரெஸ்டோரிங் டார்க்குன்னு பேர். அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு கே தீட்டா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கொடுக்குற டார்க் இந்த வேல்யூ NABI. அதனால ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு டெஸ்ட் உண்டாகுதுன்னு பார்க்குறோம். அதை தான் கே தீட்டான்னு சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் தி அமௌண்ட் ஆஃப் டெஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இது நமக்கு ஃபிசிக்ஸில் இருக்குது ஜென்ரலாகவே. ரைட், இந்த தீட்டாங்கிறது என்னன்னா இட் இஸ் தி ட்விஸ்ட் ப்ரொடியூஸ்ட், எவ்வளோ ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் தீட்டா. அண்ட் கேங்கிறது என்னன்னா ரெஸ்டோரிங் கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட். இது வந்து அந்த பர்டிகுலர் மெட்டீரியலை சார்ந்த ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ ஆக மொத்தம் டவுக்கு எனக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம கொடுக்குற டார்க்கு டிஃப்ளெக்டிங் டார்க்கு இந்த வேல்யூவும்,
அதே இது ரெஸ்டோரிங் டார்க் இந்த வேல்யூ இருக்கு. அப்போ இது ரெண்டுமே டார்க் தான் ஃபார் திஸ் பர்டிகுலர் காயில். அப்போ ஈக்குலிபிரியம் பொசிஷனில் அட் ஈக்குலிபிரியம்னா சமநிலையில் காயில் வந்து டேர்ன் ஆகி ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ரெஸ்ட்டுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம கொடுக்குற டார்க்கும் அங்கே இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற ரெஸ்டோரிங் டார்க்கும் ஈக்குவல்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். அட் ஈக்குலிபிரியம் த டிஃப்ளெக்டிங் கப்பல் மஸ்ட் பி ஈக்குவல் டு தி ரெஸ்டோரிங் கப்பல்னு கொடுத்துருப்பான். நம்ம கொடுக்குற கப்பலும் ப்ரொடியூஸ் ஆகிற கப்பலும் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த காயில் ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ n டைம்ஸ் ABI இஸ் ஈக்குவல் டு K தீட்டான்னு முடிவு பண்ணிடுறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணிடுறோம். ரைட், ஈக்குவேட் பண்ணி நமக்கு என்ன தேவை? கரண்ட் தான் தேவை. அப்போ ஐக்கு இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணனா ஜஸ்ட் ஐ மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா I இஸ் ஈக்குவல் டு K/NAB இன்டூ தீட்டா அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனுக்கு நான் வந்துடலாம். ரைட், இதில் கேங்கிறது என்ன அப்படின்னா ரெஸ்டோரிங் கப்பல் பர் யூனிட் டெஸ்ட்னு சொல்லிட்டோம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஏங்கிறது ஏரியா, பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ I இஸ் ஈக்குவல் டு K/NAB இன்டூ தீட்டா அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனுக்கு வந்துடுறோம். ரைட், இந்த K/NAB இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து தீஸ் ஆர் ஆல் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். அப்போ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சிடறாங்க. அதுதான் கேபிட்டல் லெட்டர் G, வேர் G ஈக்குவல் டு KNAB இஸ் கால் galvanometer constant or current reduction factor of the galvanometer னு கொடுத்துருப்பான். ரைட், இதெல்லாம் ஒரு கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிறோம். ரைட், அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் என்ன எழுதலாம்னா I இஸ் ஈக்குவல் டு G தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கேல்வனோமீட்டரில் கரண்ட் எவ்வளோ அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு G தீட்டான்னு சொல்கிறோம். ஜிங்கிறது அந்த பர்டிகுலர் அப்பேரட்டஸ்க்கு கான்ஸ்டன்ட், அது ஒரு பர்டிகுலர் வேல்யூ. தீட்டாவை மட்டும் என்னால் மெஷர் பண்ண முடிஞ்சதுன்னா நான் I வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். தீட்டா எப்படி மெஷர் பண்ணுறது? அதுக்கு தான் இந்த லேம்ப் அண்ட் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட்டு சொன்னோம். ரைட், இந்த காயில் ஒரு பொசிஷனில் இருக்குது, நீங்கள் கரண்ட் கொடுக்குறப்போ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அந்த ஆங்கிள் எவ்வளோங்கிறது இங்கே மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? இந்த ஸ்கேல் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட், அந்த தீட்டாவை யூஸ் பண்ணி டிஃப்ளெக்ஷன் எவ்வளோங்கிறத வச்சுட்டு G கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ அந்த ஆங்கிள் எவ்வளவு ஆங்கிள் அந்த காயில் ட்விஸ்ட் ஆகுதுங்கிறத வச்சு எவ்வளவு கரண்ட் அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒரு மூவிங் காயில் கேல்வனோமீட்டருங்கிறது என்னன்னா ஒரு கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ். எதன் மூலமாக கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுன்னா டார்க் பிரின்சிபலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே ஆக்சுவலாக நம்ம மெஷர் பண்ணுறது என்னன்னா தீட்டா, எவ்வளோ ஆங்கிள் அந்த காயில் ட்விஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். ரைட், பாருங்க, நார்மலாக ஒரு மூவிங் காயில் கேல்வனோமீட்டருங்கிறது இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேல்வனோமீட்டர்லாம் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் கிடையாது, பாயிண்டர் டைப் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதனுடைய பிரின்சிபல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இங்கே காயில் சஸ்பெண்டட் காயில் இருக்காது, இன்ஸ்டட் இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காயில். ஓகே, அது நம்ம புக்கோட ஸ்கோப்பில் இல்லை. ரைட், ஸோ ஜென்ரலி இட் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். நாம யூஸ் பண்ணுற காயில் கேல்வனோமீட்டர் ஜென்ரலி தே ஆர் பாயிண்டர் டைப் மூவிங் காயில் galvanometers அப்படிங்கிறத பார்க்குறோம். Figure of merit of a galvanometer. Figure of merit is a new term which is defined as the current required to produce a deflection of one scale division in the galvanometer. If in a galvanometer, if I need to produce a deflection of one scale for one unit, what is the current required? That is called the figure of merit of a galvanometer. Now we'll move on to the next topic, which is called sensitivity of a galvanometer. Sensitivity means how far it is sensitive. If I give a small current, whether the galvanometer is able to detect. அதாவது பாருங்க, சென்சிட்டிவிட்டினா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது, அதால் எந்த அளவுக்கு கம்மியான கரண்ட்டை டிடெக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் நம்ம சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம். அப்போ அந்த சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேல்வனோமீட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். ரைட், ஒரு கேல்வனோமீட்டர் எப்போ நான் சென்சிட்டிவ்னு சொல்லுவேன்னா இஃப் இட் ஷோஸ் லார்ஜ் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் ஈவன் ஃபார் அ ஸ்மால் கரண்ட். ஒரு சின்ன கரண்ட்டுக்கு கூட அதிகமான டிஃப்ளெக்ஷன் கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கரண்ட்னாலும் சரி, வோல்டேஜ்னாலும் சரி. ஏன்னா ஃபிசிக்ஸில் இந்த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் டர்ம்ஸ் மாறி மாறி வரும். கரண்ட் இருந்துச்சுன்னா வோல்டேஜ் இருக்கும், வோல்டேஜ் இருந்துச்சுன்னா கரண்ட் இருக்கும். ரைட், ஸோ இஃப் ஐ ப்ரொவைட் கரண்ட் ஆர் வோல்டேஜ், அந்த கேல்வனோமீட்டரால் அதை டிடெக்ட் பண்ண முடியுதா, எந்த அளவுக்கு கம்மியான வேல்யூஸ் அதால் டிடெக்ட் பண்ண முடியுதுங்கிறது தான் நம்ம சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். ரைட், பேஸ்ட் ஆன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் அந்த சென்சிட்டிவிட்டியை. ஒன்று கரண்ட் சென்சிட்டிவிட்டி, இன்னொன்று வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் அ கேல்வனோமீட்டர். இப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டி எப்படி நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் தி டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பர் யூனிட் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி கேல்வனோமீட்டர். ரைட், ஒரு கேல்வனோமீட்டர் வழியாக யூனிட் கரண்ட்னா நமக்கு தெரியும் 1 ஆம்பியர்னா 1 ஆம்பியர், மில்லி ஆம்பியர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யூனிட்டை மில்லி ஆம்பியர்ஸ். ரைட், ஜென்ரலாக அது 1 ஆம்பியர் நம்ம அசீவ் பண்ணிக்கிறோம் SI யூனிட்டுங்கிறதுனால. ரைட், இப்போ 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப அல்லது யூனிட் கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப
எந்த அளவுக்கு டிஃப்ளெக்ஷன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய கரண்ட் சென்சிட்டிவிட்டி, ரைட்? இப்போ நிறைய டிஃப்ளெக்ஷன் கொடுத்துச்சுன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், ரைட்? ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா, the deflection produced per unit current flowing through the galvanometer is called current sensitivity அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ரைட்? இப்போ டிஃப்ளெக்ஷனை நம்ம தீட்டா ஆங்கிளை வச்சு தான் சொல்கிறோம், எவ்வளோ ஆங்கிள் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு. அப்போ டிஃப்ளெக்ஷன் பர் யூனிட் கரண்ட் அப்படிங்கிறப்ப தீட்டா பை ஐன்னு வரும், ரைட்? டிஃப்ளெக்ஷனை தீட்டாவால் மெஷர் பண்ணுறோம், கரண்ட் ஐன்னு சொல்கிறோம், ரைட்? அப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டியை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, IS is equal to தீட்டா பை ஐன்னு எழுதலாம், ரைட்? ஸோ இதை தான் நம்ம கரண்ட் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறோம், ரைட்? இப்போ இந்த தீட்டா பை ஐ எப்படி சார் எழுதுறது? அதுக்கு வேற என்னது எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கா அப்படின்னா, இங்கே பாருங்க, we have this expression I is equal to K by NAB தீட்டான்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கா? இப்போ இதில் தீட்டா பை ஐயை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா, தீட்டா இங்கே இருக்கு, இந்த ஐயை கீழே கொண்டு வந்தீங்கன்னா தீட்டா பை ஐ. இப்போ இது எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்தீங்கன்னா NAB மேலே போயிடும், K கீழே வந்துருமா? அதான் இங்கே எழுதியிருக்கோம், ரைட்? ஸோ IS, our current sensitivity of a galvanometer is theta by I, which is equal to NAB by Kன்னு முடிக்கிறோம். இப்போ இதுலேருந்து நான் என்ன எழுதலாம்னா, IS is equal to 1 by Gன்னு எழுதிக்கலாம். இது எப்படி சார் அப்படின்னா, அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க, இங்கே கீழே I is equal to G தீட்டாவா? அப்போ தீட்டா பை ஐ என்னவா இருக்கும்? 1 by G, ரைட்? அல்லது இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா NAB by K வந்து 1 by Gயோட வேல்யூ அப்படி எழுதிட்டாலும் ஓகே தான், ரைட்? ஸோ கரண்ட் சென்சிட்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். கரண்ட் சென்சிட்டிவிட்டி இஸ் தீட்டா பை ஐ, டிஃப்ளெக்ஷன் பர் யூனிட் கரண்ட். அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா, இட் வில் பி ஈக்குவல் டு 1 by G ஆர் NAB by K அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, தி கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த கேல்வனோமீட்டரை எப்படி சார் நான் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதனுடைய வேல்யூ அதிகப்படுத்தணும்னா என்னெல்லாம் பண்ணணும், ரைட்? இந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டி NABக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, கேக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, ஆமாம் தானே? அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இது அதிகமாச்சுன்னா இதுவும் அதிகமாகும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இது அதிகமாச்சுன்னா இது கம்மியாகும். அப்போ அதை வச்சு இந்த கன்க்ளூஷன்ஸுக்கு நம்ம வரும், ரைட்? ஸோ தி கரண்ட் சென்சிட்டிவிட்டி கேன் பி இன்க்ரீஸ்டு பை இன்க்ரீசிங் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n அதிகமாச்சுன்னா IS அதிகமாகும். இன்க்ரீசிங் தி மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இன்க்ரீசிங் தி ஏரியா ஆஃப் தி காயில். அப்போ இது 3 இன்க்ரீஸ் பண்ணால் இது இன்க்ரீஸ் ஆகும். அல்லது டிக்ரீசிங் தி கப்புள் பர் யூனிட் டெஸ்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் வயர் கேன்னு கொடுத்துருப்பான். கேயோட வேல்யூவை கம்மி பண்ணுறது மூலமாக நான் என்ன பண்ணிக்கலாம், இது அதிகப்படல, ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ரைட்? ஸோ கரண்ட் சென்சிட்டிவிட்டியை இப்படியெல்லாம் நான் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அடுத்து பாஸ்பர் பிரான்ஸ் வயர் நம்ம முன்னமே பார்த்துருப்போம் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டில். எதனால் இந்த பர்டிகுலர் வயரை யூஸ் பண்ணுறோம்? இது ஒரு அலாய், பாஸ்பர் அண்ட் பிரான்ஸ் அலாய். எதனால் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினாக யூஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பாஸ்பர் பிரான்ஸ் வயர் எதனால் யூஸ் ஆகுது அப்படின்னா, பிகாஸ் இட் ஹாஸ் ஸ்மால் கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட்னு சொல்லியிருப்பான். கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட் இஸ் வெரி ஸ்மால். பாஸ்பர் பிரான்ஸ் வயருக்கு கே வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. கே கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்கும், நமக்கு அதிகமாக இருக்கும். இப்போ சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம பாஸ்பர் பிரான்ஸ் வயரை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கரண்ட் சென்சிட்டிவிட்டி முடிஞ்சு அடுத்து வோல்டேஜுக்கு எப்படி சென்சிட்டிவாக இருக்குங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். தட் இஸ் கால்ட் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா, the deflection produced per unit voltage, இவ்வளோ வோல்டேஜுக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது, டிஃப்ளெக்ஷனை தீட்டாங்கிற ஆங்கிளால் நம்ம மெஷர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறேன். வோல்டேஜ் V, அப்போ இங்கே தீட்டா பை V, டிஃப்ளெக்ஷன் பர் யூனிட் வோல்டேஜ் அந்த கணக்குக்கு, ரைட்? ஸோ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி VS is equal to தீட்டா பை V அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுறோம், ஓகே? அண்ட் தீட்டா அப்படியே இருக்கட்டும். விங்கிறது என்ன, ஓம்ஸ் லா படி நமக்கு தெரியும், V is equal to IR. இங்கே கரண்டோட வேல்யூ I, ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கேல்வனோமீட்டர், அதை RG அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ V is equal to IRG, ரைட்? ஸோ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை IRG அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம், ரைட்? நமக்கு ஏற்கனவே தெரியும் தீட்டா பை ஐயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன்லேருந்து கொண்டு வந்துடலாம். அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா NAB by Kன்னு வரும். ஏற்கனவே ஒரு RG இருக்கிறதுனால RG, ரைட்? ஆர் இந்த NAB by K தான் 1 by G நமக்கு தெரியும். அந்த வேல்யூ போட்டிங்கன்னா அடுத்த ஈக்குவேஷன் எனக்கு வரும், ரைட்? ஸோ VS is equal to 1 by G into RG அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனை நாம் கொண்டு வந்துடலாம். இதை வேறு ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாம்னா, it can also be written as IS by RG, ஓகே? இந்த ஃபார்மேட்லேயும் நம்ம போட்டுக்கலாம். வேறு RG is the resistance of the galvanometer அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வர்றோம், ரைட்? இந்த IS எப்படி வந்துச்சு அப்படின்னா, IS 1 by G தான் IS அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம், ரைட்? அது ஏற்கனவே இங்கே இருக்கும். IS is equal to 1 by Gன்னு இந்த வேல்யூ எடுத்து இங்கே போட்டிங்கன்னா யூ வில் ஹாவ் திஸ் ஈக்குவேஷன், ஓகே? ஸோ ஒரு கேல்வனோமீட்டர் இருக்குன்னா, மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் கரண்ட் மெஷர் பண்ணுற டிவைஸை நம்ம பார்த்தோம். அதனுடைய ஃபிகர் ஆஃப் மெரிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். சென்சிட்டிவிட்டினா எந்த அளவுக்கு அதால் கரண்ட் அண்ட் வோல்டேஜை சென்ஸ் பண்ண, கரண்ட் சென்சிட்டிவிட்டினா என்ன, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டினா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். கரண்ட் சென்சிட்டிவிட்டினா தீட்டா பை ஐ, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டினா தீட்டா பை V.
கரண்ட் சென்சிட்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே பார்த்தோம். வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டிக்கும் அதே பேராமீட்டர்ஸை நான் அப்ளை பண்ணிக்கலாம். Example 3.25. The coil of a moving coil galvanometer has 5 turns and each turn has an effective area of 2 into 10 power minus 2 meter square. It is suspended in a magnetic field whose strength is 4 into 10 power minus 2 Weber per meter square. If the torsional constant K of the suspension wire is 4 into 10 power minus 9 Newton meter per degree, first find its current sensitivity in division per microampere. Calculate the voltage sensitivity of the galvanometer for it to have full scale deflection of 50 divisions for 25 millivolt. Compute the resistance of the galvanometer கொடுத்திருப்பாங்க. ரைட், இதை பொறுமையாக வாசிங்க, கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான், பட் தி ஆன்சர்ஸ் ஆர் வெரி சிம்பிள் இன்டீட். ரைட், ஒரு மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் இருக்கு, அதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n வந்து 5 டர்ன் கொடுத்துருக்காங்க, ஏரியா இவ்வளோ வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, டார்ஷனல் கான்ஸ்டன்ட் கேயோட வேல்யூ இவ்வளோ. ரைட், அப்போ n, a, b, k வேல்யூஸ் இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிங்க. கரண்ட் சென்சிட்டிவிட்டினா தீட்டா பை ஐ நமக்கு ஏற்கனவே தெரியும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா டிவிஷன் பர் மைக்ரோ ஆம்பியர்ல கண்டுபிடிங்கன்னு சொல்றோம். ரைட், அடுத்து வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு 50 டிவிஷன்ஸ் ஃபார் 25 மில்லிவோல்ட்னு கொடுக்குறான். இப்போ 25 மில்லிவோல்ட் கொடுக்குறப்ப எனக்கு 50 டிவிஷன் அது நகருது. அப்போ இது தீட்டாவோட வேல்யூவாக இருக்கும், இது வியோட வேல்யூவாக இருக்கும். மூணாவது கம்ப்யூட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கேல்வனோமீட்டர்னு கொடுத்துருக்கான். ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ரைட், ஸோ இந்த 3 வேல்யூஸும் நம்ம கிவன் வேல்யூஸ் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். கிவன் எல்லாம் எழுதிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் சென்சிட்டிவிட்டி IS is equal to, இதுக்கு வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம், NAB by K அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா வேல்யூஸுமே இங்கே கொடுத்துருக்கான். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா 10 power 6 டிவிஷன் பெர் ஆம்பியர்னு வருது. நம்ம இந்த பெர் ஆம்பியருங்கிறத பெர் மைக்ரோ ஆம்பியர்னு மாற்றணும். அதான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. ரைட், ஸோ மைக்ரோ ஆம்பியர்னா எவ்வளோ? 1 மைக்ரோ ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 10 power minus 6 ஆம்பியர். இது மைக்ரோ சிம்பிள், மைக்ரோனாலே 10 power minus 6ன்னு அர்த்தம். ரைட், அப்போ இங்கே ஆம்பியர்னு வர இடத்துல எனக்கு 10 power minus 6 ஆம்பியர் வரும், அதுதான் மைக்ரோ ஆம்பியர். அப்போ என்ன பண்ணலாம்னா IS is equal to 10 power 6 divisions per ampere எப்படி எழுதுறான்? 10 power 6 divisions per ampere. ரைட், இந்த 10 power 6 மேலே இருக்குல்ல, அதை கீழே கொண்டு வந்தீங்கன்னா 10 power minus 6 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி வரும். ரைட், அப்போ 10 power minus 6 ஆம்பியர் தான் மைக்ரோ ஆம்பியர்னு சொல்லிடுறேன். அப்போ IS is equal to 1 division per மைக்ரோ ஆம்பியர் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். அப்போ IS இவ்வளோ வேல்யூ அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். அடுத்து வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி VS is equal to தீட்டா பை வின்னு நமக்கு தெரியும். தீட்டாவோட வேல்யூ 50 டிவிஷன் கொடுத்துருக்காங்க, வியோட வேல்யூ 25 மில்லி வோல்ட். ரெண்டையும் சால்வ் பண்ணனா 2 into 10 power 3 டிவிஷன்ஸ் per வோல்ட் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் எனக்கு கிடைக்கும். மூணாவது the resistance of the galvanometer RG எனக்கு வேணும். ஆர்ஜிக்கு எக்ஸ்பிரஷன் என்னன்னா IS by VS. இந்த ஈக்குவேஷன் எங்க இருந்து சார் வருது? இது ஓம்ஸ்ல இங்கே அப்ளை பண்ணாதீங்க, தப்பா வரும். இந்த ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம், பட் இன் டிஃபரெண்ட் ஃபார்மேட். இங்க பாருங்க, VS is equal to IS by RGன்னு வச்சிருக்கிறோமா? அப்போ RG வேணும்னா என்ன வரும்? IS by VSன்னு வரும். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு வரும். ரைட், ஸோ RS is equal to IS by VS. சாரி, RG equal to IS by VS. ஓகே, IS ஓட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். 1 டிவிஷன் பர் மைக்ரோ ஆம்பியர் அங்கே கண்டுபிடிச்சிருப்போம். நமக்கு இந்த இடத்துல ஆம்பியர் தான் தேவை. அப்போ 10 power 6 டிவிஷன் பெர் ஆம்பியர். VS ஓட வேல்யூ 2 into 10 power 3 டிவிஷன்ஸ் per வோல்ட். அப்போ ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா எனக்கு ஆன்சர் 0.5 கிலோ ஓம் அப்படின்னு சொல்லி வருது. 3.26 example 3.26. The resistance of a moving coil galvanometer is made twice its original value in order to increase current sensitivity by 50%. Find the percentage change in voltage sensitivity. பாருங்க, ஒரு மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் இருக்கு, அதனுடைய ரெசிஸ்டன்ஸை ட்வைஸ் தி ஒரிஜினல் வேல்யூ மாத்துறோம். இப்படி மாத்துறது மூலமா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா the current sensitivity increases by 50% அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாட் இஸ் தி பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி? கரண்ட் சென்சிட்டிவிட்டியை நான் 50% அதிகப்படுத்தி இருக்கிறேன், வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி என்ன ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறேன். ஓகே, ரைட், ஸோ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டிக்கு ஃபார்முலா VS is equal to IS by RG அப்படிங்கிறது நமக்கு தெரியும். we already have this formula. இப்போ ரெசிஸ்டன்ஸை டபுள் பண்ணீங்க அப்படின்னா நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? RG டேஷ் நம்ம அதை வச்சுக்கிட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 2 times RG. அதான் இங்கே கொடுத்துருக்கான், ட்வைஸ் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூன்னு கொடுத்துருக்கான். ரைட், ஸோ RG டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2 times RG. அப்போ இன்க்ரீஸ் இன் கரண்ட் சென்சிட்டிவிட்டி என்னவா இருக்கும்? இப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டி எவ்வளோ அதிகப்படுத்துகிறோம்? 50% அதிகப்படுத்துகிறோம். அப்போ அந்த புது வேல்யூவை IS டேஷ்னு வச்சுக்கிட்டோம்னா IS dash is equal to 1 plus 50 by 100 into ISன்னு போட்டிருக்கிறான். இது எதனால் அப்படின்னா பாருங்க, நியூ வேல்யூ என்னவா இருக்கும்னா IS plus 50% of IS இருக்கும். ரைட், இது இங்கே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க, 1 into IS
50 by 100 50% is. Okay, so the new value of is, which is is dash, is equal to is plus 50% of is. அதான் இப்படி எழுதி இருக்கிறான் 1 plus 50 by 100 into is. இந்த வேல்யூ நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 150 by 100 ன்னு வரும். அதை சால்வ் பண்றப்ப 3 by 2 is அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. இப்போ நியூ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி என்னவா இருக்கும்னா இதான் ஃபார்முலா, Vs is equal to is by Rg. இப்போ புது வேல்யூ எல்லாம் மாறிடுச்சு. அப்போ அதை Vs டேஷ்னு வச்சுக்கிட்டோம்னா is டேஷ் டிவைடட் பை Rg டேஷ்னு வரும். ரைட், அப்போ is டேஷ் வேல்யூ எவ்வளோ 3 by 2 is, Rg டேஷோட வேல்யூ 2Rg. ரைட், இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா 3 by 4 Vs அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ரைட், இப்போ Vsங்கிறது பழைய வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. இப்போ எனக்கு வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எவ்வளோனா 3 by 4, அதான் கால்வாசி ஆயிடுச்சு பழைய வேல்யூவோட. அப்போ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, அதான் இங்கே கொடுத்துருக்கான். வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி டிக்ரீசஸ். அப்போ இதில் பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் டிக்ரீஸாக தான் இருக்கும், ஏன்னா குறைஞ்சிருக்கு. ரைட், அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? பர்சன்டேஜ் சேஞ்ச் கால்குலேட் பண்ணுறது ஜென்ரல் ஃபார்முலா நம்ம பர்சன்டேஜ் எரர்னு ஒன்று பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் லெசனில். del x by x into 100%. del xங்கிறது x minus x dash பார்த்துருப்பீங்க. அதே கணக்கு தான் இங்கே x minus x dash divided by x into 100 போட்டோம்னா அதுதான் பர்சன்டேஜ் சேஞ்ச். இந்த இடத்துல Vsல தான் நம்ம பார்க்குறோம், வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி சேஞ்சை தான் பார்க்குறோம். அப்போ Vs minus Vs dash divided by Vs into 100% போட்டோம்னா இந்த வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். Vsோட வேல்யூ நமக்கு தெரியும், Vs டேஷோட வேல்யூ நமக்கு தெரியும். ரெண்டையும் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா you will have 25%. அப்போ நீங்க கரண்ட் சென்சிட்டிவிட்டியை 50% அதிகப்படுத்துறப்ப வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி என்ன ஆகுது அப்படின்னா 25% குறையுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ப்ராப்ளம் மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். Conversion of galvanometer into ammeter and voltmeter. A galvanometer is a very sensitive instrument to detect the current. We have already learned this topic about the galvanometer, that it is an instrument used for detecting current. Generally in any electric circuit, we have two necessities. One thing is we need to measure how much current is flowing through a circuit. The second thing is we also measure voltage. So if a galvanometer is used to measure current, it is called an ammeter, whereas if it is used to measure voltage, it is called an voltmeter. In this topic, we will see how a galvanometer can be converted into an ammeter. Okay, that is the first topic. Galvanometer to an ammeter. Ammeter is an instrument used to measure current flowing in an electric circuit. Ampere is the current. Ampere is the unit for measuring current. So ammeter is a meter which is used for measuring current. அதாவது ஒரு கேல்வனோமீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ரெண்டு பர்பஸுக்கு நான் யூஸ் பண்ணலாம். ஒன்று கரண்ட்டை மெஷர் பண்ணலாம், ஒரு இல்லைன்னா வோல்டேஜை மெஷர் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேல்வனோமீட்டரை அம்மீட்டர், அதாவது கரண்ட்டை மெஷர் பண்ணுற டிவைஸாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரைட், நார்மலாக ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அம்மீட்டரை நம்ம சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணோம்னா ஒரு சர்க்யூட்டில் சீரீஸ் கனெக்ஷனில் மட்டும்தான் பாசிபிள். அப்போ அம்மீட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் மஸ்ட் ஆஃபர் லோ ரெசிஸ்டன்ஸ் சச் தட் இட் வில் நாட் சேஞ்ச் தி கரண்ட் பாசிங் த்ரூ இட். இந்த அம்மீட்டருங்கிறது ஒரு மெஷரிங் டிவைஸ். அப்போ இதை ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுறப்ப இது கரண்ட்டோட வேல்யூ என்ன பண்ணிடக்கூடாது, பாதிச்சிடக்கூடாது. அப்போ இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். ரைட், ஜென்ரலி டு மெஷர் கரண்ட் அம்மீட்டரை நம்ம சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணி ஆகணும். அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப கரண்ட்டோட வேல்யூ குறையக்கூடாது. அப்படி குறையக்கூடாதுன்னா நான் கனெக்ட் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் அல்லது அம்மீட்டரோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ரைட், இப்போ ஒரு கேல்வனோமீட்டரை எப்படி அம்மீட்டரா மாத்துறதுன்னா a galvanometer is converted into an ammeter by connecting a low resistance in parallel with the galvanometer அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த டயக்ராம் பாருங்க, இது ஒரு கேல்வனோமீட்டர், அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் G அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த கேல்வனோமீட்டரை அம்மீட்டரா மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும்னா ஒரு லோ ரெசிஸ்டன்ஸை இதுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணுறேன். அந்த லோ ரெசிஸ்டன்ஸ் தான் இதை தான் நம்ம ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட், இப்போ இது கேல்வனோமீட்டர், இந்த லோ ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிடுறோம். இது ரெண்டும் சேர்ந்த இந்த டோட்டல் அமைப்பு, இது ரெண்டும் சேர்ந்த அந்த சிஸ்டம்க்கு பேர் தான் நம்ம அம்மீட்டர்னு பேர் வச்சுருக்கோம். புரியுதுங்களா? ஒரு கேல்வனோமீட்டர் எடுத்துக்கிறேன், அது ரொம்ப சென்சிட்டிவான இன்ஸ்ட்ருமெண்ட், அதை நேரடியாக கொண்டு போய் நான் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ இது ஒரு அம்மீட்டராக மாற்றுறதுக்கு நான் எஸ்ங்கிற ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், லோ ரெசிஸ்டன்ஸை அதுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணுறேன். இந்த டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் அம்மீட்டர். ரைட், இங்கே உள்ளே வர்ற கரண்ட் தான் நான் மெஷர் பண்ண வேண்டிய கரண்ட் ஐ. ரைட், இந்த கரண்ட் இந்த இடத்துக்கு வர்றப்ப கேல்வனோமீட்டர் வழியாக போகிற கரண்ட் ஐஜின்னு மாறிடுது, மீது உள்ள கரண்ட் ஐ மைனஸ் ஐஜின்னு மாறுது. இந்த ஐ மைனஸ் ஐஜி கரண்ட் தான் இந்த எஸ்ங்கிற ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகுது. ஓகே,
அண்ட் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸஸும் கேல்வனோமீட்டருக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதான் நம்ம ஜீன் அசீம் பண்ணிக்கிறோம். எஸ்ங்கிறது இன்னொரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டு பேரலல் காம்பினேஷனில் இருக்குங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரைட். ஸோ ஐங்கிறது டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி சர்க்கியூட், அதுதான் நம்ம மெஷர் பண்ணணும். ஐஜிங்கிறது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி கேல்வனோமீட்டர், ஐ மைனஸ் ஐஜிங்கிறது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். ஐபி தி கரண்ட் பாசிங் த்ரூ தி சர்க்கியூட், ஐஜிங்கிறது கரண்ட் பாசிங் த்ரூ கேல்வனோமீட்டர், ஆர்ஜிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கேல்வனோமீட்டர், ஐ மைனஸ் ஐஜிங்கிறது அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் அப்படிங்கிறலாம் முடிச்சிருப்பான். ரைட். இப்போ நம்ம சில வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம், அல்லது கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு we are using certain equations. அதில் இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த கேல்வனோமீட்டரும் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸும் they are connected in parallel. இப்போ parallel காம்பினேஷன் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணலாம்னா, இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜஸ் ஈக்குவல்னு சொல்லிடலாம். நார்மலாக ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருக்கிறப்ப வோல்டேஜ் ரிமைன்ஸ் த சேம். அப்போ இந்த கேல்வனோமீட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் ஷண்ட்டுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் சேம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வரலாம். இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, V galvanometer is equal to V shunt. The voltage across the galvanometer is equal to voltage across the shunt. Voltage across the galvanometer என்னவா இருக்கும்? According to Ohm's law, V is equal to IR. அப்போ கேல்வனோமீட்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளோ? IG. அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? RG அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். ஷண்ட் அப்படிங்கிறப்ப அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I மைனஸ் IG, அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் S. அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணிடலாம்னா, எஸ்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிடும். S is equal to என்ன அப்படின்னா, இந்த I minus IG இந்த சைட் கொண்டு வந்துடலாமா? அப்போ IG by I minus IG into RGன்னு வரும். இப்போ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம்னா, இவ்வளோ I வேல்யூ நான் மெஷர் பண்ணோம்னா, இவ்வளோ IG வேல்யூ எனக்கு இருக்குது அப்படின்னா, எவ்வளோ ஷண்ட் நான் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வரலாம். ரைட். எனக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேணும், அந்த லோ ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிற கன்க்ளூஷனை நான் இதுலேருந்து கொண்டு வரலாம். இன்னொன்று, நான் மெஷர் பண்ணுற கரண்ட் எவ்வளோ, ஷண்ட் எனக்கு போட்ட பிறகு அது ஒரு அன்னோன் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா நான் மெஷர் பண்ணுற கரண்ட் எவ்வளோ, ஐஜி எவ்வளோ, இதையும் இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ எஸ்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறோம். சிமிலர்லி இதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா, இந்த சைடு கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணி எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எனக்கு வரும். ஐஜி ஈக்குவல் டு எஸ் பை எஸ் பிளஸ் ஆர்ஜி இன்டூ ஐ அப்படிங்கிற ஈக்குவேஷன் வரும். ரைட். ஸோ ஒரு கேல்வனோமீட்டரில் ஷண்ட் எவ்வளோ, அதில் ஃப்ளோ கேல்வனோமீட்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளோ அப்படிங்கிறலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட். இப்போ இங்கே இந்த டிஃப்ளெக்ஷன் இந்த கேல்வனோமீட்டர் இஸ் ப்ரொபோஷனல் டு தி கரண்ட் பாசிங் த்ரூ இட். இப்போ அந்த கேல்வனோமீட்டரில் ஏற்படுற டிஃப்ளெக்ஷன் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்னா, கரண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். இது நம்ம ப்ரீவியஸ் கான்செப்ட்டில் படிச்சிருக்கிறோம். அதாவது I is equal to G தீட்டான்னு படிச்சிருப்போம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு I by G, அந்த ஃபார்மேட்டில் தான் இங்கே நம்ம எழுதிடுறோம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல IG by G. ஆர் சிம்பிளி இது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால தீட்டா இஸ் ப்ரொபோஷனல் டு IG அப்படின்னு சொல்லி நான் எழுதிடலாம். ஆர் சிம்பிளி தீட்டா இஸ் ப்ரொபோஷனல் டு I, ஏன்னா IG வந்து ஐக்கு ப்ரொபோஷனலாக இருக்க போகுது. Right. So the deflection produced in the galvanometer is a measure of current I. அப்போ கேல்வனோமீட்டரில் என்ன டிஃப்ளெக்ஷன் காட்டுதோ அது எதுக்கு ஒரு மெஷராக இருக்கும் அப்படின்னா ஐயோட ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்கேலை கேலிப்ரேட் பண்ணிக்கணும். ஓகே. ரைட். இதில் அம்மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் நல்லா பாருங்கள். கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் G, ஷண்டோட ரெசிஸ்டன்ஸ் S. இந்த என்டையர் செட்டப்பை தான் நான் அம்மீட்டர்னு சொல்கிறேன். அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸை RAன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அப்போ RAவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த RAவை தான் R எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலல்னா 1/R எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 போடுவோம். இங்கே RGங்கிறதுனால 1/RG + 1/S அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். அதுலேருந்து R எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஸோ மச். அந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் தான் RA, which is the resistance of the ammeter அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த RAவோட வேல்யூ ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். நார்மலாகவே பாருங்கள், ரெண்டு ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய அந்த டோட்டல் வேல்யூ எப்போவுமே அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட இன்னும் சின்ன வேல்யூவாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ண ஷண்டோட வேல்யூவே சின்ன ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டோம். அப்போ அதை விட சின்ன வேல்யூவாக தான் யார் இருப்பா? RA. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த அம்மீட்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மால் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வரோம். ரைட். நம்ம அதை தான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம். ஒரு சர்க்கியூட்டில் அம்மீட்டரை எப்போவுமே சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணணும். ரைட். அப்படி சீரீஸில் கனெக்ட் பண்ணுறப்ப அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அது கரண்ட்டை பாதிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ரைட். அப்போ ஒரு ஐடியல் அம்மீட்டர், ஒரு பர்ஃபெக்ட் அம்மீட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரணும். ரைட். சொல்லப்போனால் இந்த அம்மீட்டர் டோட்டல் செட்டப் இருக்குல்ல, இதை ஆஃபர் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட 0வாக இருக்கணும். அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் அம்மீட்டர்னு சொல்கிறோம். ரைட். ஸோ மறுபடியும் நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஒரு கேல்வனோமீட்டரை அம்மீட்டரை மாற்றுறது எப்படின்னு பார்த்துருக்குறோம். அம்மீட்டரை எப்போவுமே சீரீஸ் கனெக்ஷனில் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரு கேல்வனோமீட்டர் அம்மீட்டரை மாற்றுறதுக்கு ஒரு லோ ரெசிஸ்டன்ஸை அதுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேல்வனோமீட்டருக்கு பேரலாக நான் ஷண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன்.
இந்த என்டையர் செட்டப்பை ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்றப்ப, கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்றப்ப அங்க நான் சீரீஸ்ல தான் கனெக்ட் பண்ணி ஆகணும். ரைட்? ஓகே. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் மெஷர் பண்ணுற கரண்ட் எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்காது, கொஞ்சம் மாறும். அதுதான் இங்கே ஐ ஐடியல், ஐ ஆக்சுவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அப்போ ஒரிஜினல் வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும், அதில் எவ்வளோ எரர் இருக்கும் அப்படிங்கிறத பர்சன்டேஜ் எரர் வச்சு கால்குலேட் பண்ணுறோம். பர்சன்டேஜ் எரருக்கு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா del I by I into 100%. ஓகே, del ஐங்கிறது சேஞ்ச் இன் ஐ ஐடியல் மைனஸ் ஐ ஆக்சுவல் டிவைடட் பை ஐ ஐடியல் இன்டூ 100%. இப்போ ஒரு அம்மீட்டரில் ஒரு கேல்வனோமீட்டர் அம்மீட்டரை மாற்றுறதுல என்னெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், an ammeter is a low resistance instrument and it is always connected in series. இது ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது எப்பவுமே ஒரு சர்க்கியூட்ல நான் சீரீஸ்ல தான் கனெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது, ஒரு ஐடியல் அம்மீட்டர் ஹாஸ் 0 ரெசிஸ்டன்ஸ். அம்மீட்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஐடியல் அல்லது பர்ஃபெக்ட் கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 0 ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். மூணாவது பாயிண்ட், in order to increase the range of an ammeter n times, ஒரு அம்மீட்டர் இருக்கு, அதனுடைய ரேஞ்சுனா எவ்வளவு கரண்ட் அதால மெஷர் பண்ண முடியுது அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு 10 ஆம்பியர் கரண்ட்டை மெஷர் பண்ணுதுன்னா அதை 100 மாற்றணும்னா 10 டைம்ஸ் நீங்கள் மாற்றுறீங்க, அதுதான் n டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறோம். அப்போ நான் ஆட் பண்ண வேண்டிய ஷண்ட் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா S is equal to Rg by n minus 1. இதில் Rg அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கேல்வனோமீட்டர், என்னங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஐ நீட் டு இன்க்ரீஸ் தி ரேஞ்ச் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம். கேல்வனோமீட்டர் டு வோல்ட்மீட்டர். முன்னமே சொல்லியிருக்கிறேன், வோல்ட் மீட்டருங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் a device which is used to measure potential difference ன்னு பார்த்துருக்கிறோம் across any two terminals in an electric circuit, of course. Okay, so voltmeter is an instrument used to measure potential difference, right? இப்போ ஒரு சர்க்கியூட்ல ஒரு மெஷரிங் டிவைஸை நான் கனெக்ட் பண்றேன்னா அது அந்த சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டையோ வோல்டேஜையோ பாதிக்க கூடாது. அது படி பார்த்தோம்னா இப்போ இந்த வோல்ட் மீட்டர் இருக்கு அப்படின்னா it should not draw any current from the circuit. சர்க்கியூட்லேருந்து அது கரண்ட் எடுத்துக்கூடாது. அப்படி எடுத்தா என்ன ஆகும்னா the value of potential difference to be measured will change. நான் மெஷர் பண்ண வேண்டிய வேல்யூ ஆக்சுவலாக மாறி போயிடும். ரைட்? ஸோ இது வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், இது மெஷர் பண்ணுற வேலையை மட்டும் தான் பண்ணணுமே தவிர சர்க்கியூட்லேருந்து கரண்ட்டையோ வோல்டேஜையோ மாற்றிடக்கூடாது. ரைட்? அப்போ ஒரு வோல்ட் மீட்டர் ஒரு சர்க்கியூட்டில் நான் கனெக்ட் பண்ணுறப்ப எப்போவுமே அதை பேரலாக கனெக்ட் பண்ணுவேன். அப்போ சர்க்கியூட்லேருந்து அது கரண்ட்டை ட்ரா பண்ணக்கூடாது. அப்படி ட்ரா பண்ணாமல் இருக்கணும்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கணும். நல்லா பாருங்கள், நம்ம ஏற்கனவே அம்மீட்டர் பார்த்துருக்குறோம். அம்மீட்டரை பொறுத்தவரை ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால அது கரண்ட்டை பாதிக்கல. அது சீரியஸாக தான் கனெக்ட் பண்ணி ஆகணும். அப்படி சீரியஸாக கனெக்ட் பண்ணுறப்ப ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இட் டஸ் நாட் அஃபெக்ட் கரண்ட். ஆனால் வோல்ட் மீட்டரை பொறுத்தவரை இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்த சர்க்கியூட்டில் கொண்டு போய் சீரிஸில் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ பேரலாக தான் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்போவுமே அக்ராஸாக தான் மெஷர் பண்ணுவோம். அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப இது கரண்ட் எடுக்கக்கூடாது. அப்போ இன்னும் ரொம்ப அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இது வழியாக கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது. இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மட்டும் மெஷர் பண்ணும். இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரைட்? இந்த டயக்ராமில் பாருங்க, ஜிங்கிறது கேல்வனோமீட்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது. என்ன சொல்லணும்னா கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுது. இந்த சர்க்கிள் ஒரு கேல்வனோமீட்டர்னு அசியூம் பண்ணிக்கோங்க, அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜி. இப்போ இந்த கேல்வனோமீட்டரை ஒரு வோல்ட் மீட்டரை நான் கன்வெர்ட் பண்ணோம்னா a galvanometer is converted into a voltmeter by connecting high resistance RH in series with the galvanometer. ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிறேன், அது இந்த கேல்வனோமீட்டர் கூட சீரீஸில் கனெக்ட் பண்ணனா தட் தென் தி என்டையர் செட்டப் வில் பிகம் அ வோல்ட்மீட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட்? இப்போ கேல்வனோமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐஜியாக இருக்கும். அதே கரண்ட் தான் ஆர்ஹெச் வழியாக ஃப்ளோ, ஏன்னா இது வந்து ஒரு சீரீஸ் கனெக்ஷன். இந்த ஐஜிங்கிற கரண்ட் தான் டோட்டல் கரண்ட் டோட்டல் கரண்ட் ஈக்குவலாக இருக்காது. சாரி. ஸோ இந்த ஐஜிங்கிற கரண்ட் கேல்வனோமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகுது, ஆர்ஹெச் வழியாகவும் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட்? சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற டோட்டல் கரண்ட் ஐ அது தனி, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. Right? So a galvanometer is converted into a voltmeter by connecting high resistance RH in series with the galvanometer. அங்கே முன்னாடி நம்ம பண்ணோம், அம்மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் பேரலில் கனெக்ட் பண்ணியிருப்போம். வோல்ட்மீட்டரை மாற்றுறதுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோம். அது அப்படியே ஆப்போசிட். ரைட்? இப்போ இங்கே ஆர்ஜிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேல்வனோமீட்டர்னு வச்சுக்கலாம், அண்ட் ஐஜிங்கிறது கரண்ட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் இதை வந்துட்டு பொதுவாக நான் ஒரு சர்க்கியூட்டில் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம். சீரீஸ் வித் ஹை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறப்ப the current in the electric circuit is same as the current passing through the galvanometer. இது முன்னமே சொல்லியிருக்கிறேன், இது சீரீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறனால the value of current remains the same. ரைட்? அப்போ கரண்ட் சேம் அப்படின்னா நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா I is equal to IG அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ரைட்? அதாவது இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் I is equal to IG. ரைட்? அந்த ஐஜி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஐங்கிறது நாட் தி டோட்டல் கரண்ட்,
ரைட். இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை தான் நம்ம ஐ விச் இஸ் ஐஜின்னு எடுத்துக்கிறோம். இது போக சர்க்கியூட்டில் ஒரு டோட்டல் கரண்ட் ஃப்ளோ ஆகும், அதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. ரைட். ஓகே, ஸோ ஜென்ரலி ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். ஓம்ஸ் லா படி வி ஈக்குவல் டு ஐஆர், ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. சரி, இப்போ இந்த வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அது ஆர்வி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி வோல்ட்மீட்டர். இப்போ இங்கே எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த என்டையர் செட்டப்பை தான் நான் வோல்ட்மீட்டர்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது ஆர்ஜின்னு வச்சுக்கிட்டாங்க, அல்லது ஜின்னு கூட எடுத்துக்கலாம் சில இடங்களில், இதை ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. ரைட். அப்போ ஆர்வி இஸ் ஈக்குவல் டு ஆர்ஜி பிளஸ் ஆர்ஹெச். ஏன்னா ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ், அந்த கண்டிஷனை இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட். அப்போ ஐஜி இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். இங்கே ஐஜி இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்ஜி பிளஸ் ஆர்ஹெச், வி பை ஆர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதில் இருந்து நான் ஆர்ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ரைட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, இதை இங்கே கொண்டு போங்க, இது இங்கே கொண்டு வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் திஸ் ஈக்குவேஷன். அப்போ ஆர்ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐஜி மைனஸ் ஆர்ஜி அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரணும். ரைட். அண்ட் ஆல்சோ ஐஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வி. இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது இட் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரும். அதான் இங்கே சொல்லியிருப்பான். Deflection in the galvanometer is proportional to current IG. IG is proportional to the potential difference. Galvanometer காட்டில் deflection கரண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அந்த கரண்ட் வந்துட்டு எப்போவுமே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் ஓம்ஸ் லா படி. ரைட். அதை பேஸ் பண்ணி நான் எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அந்த அக்ராஸ் அ பர்டிகுலர் சர்க்கியூட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ரைட். நம்ம முன்னமே சொல்லியிருக்கிறேன் வோல்ட் மீட்டர் வந்துட்டு இட்ஸ் அ ஹை ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ அதை வந்து கரண்ட்டை ட்ராப் பண்ணக்கூடாதுங்கிறக்க பேரலில் கனெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறான். அப்போ ஒரு ஐடியல் வோல்ட் மீட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் விச் ஹேஸ் இன்ஃபைனட் ரெசிஸ்டன்ஸ். இன்ஃபினிட்டினா ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி அம்மீட்டரை பற்றி பார்க்குறப்ப இட் ஷுட் ஹேவ் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம். ஐடியல்னா பர்ஃபெக்ட்னு அர்த்தம். ஓகே, ஒரு பர்ஃபெக்ட் அம்மீட்டர்னா ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். ஒரு பர்ஃபெக்ட் வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறப்ப இட் ஷுட் ஹேவ் இன்ஃபைனட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்ததான் கீ பாயிண்ட்ஸ். ஒரு வோல்ட் மீட்டரை பற்றி நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹை ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் பேரல் வித் தி சர்க்யூட். இது நம்ம சொல்லியிருக்கிறேன், இது ஹை ரெசிஸ்டன்ஸ் கொண்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா நான் கனெக்ட் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் அதிகம், அது கூட கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸும் ஆட் ஆக போகுது. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமாக தான் எனக்கு இருக்க போகுது. ஓகே, அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் பேரல் வித் தி சர்க்யூட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது an ஐடியல் வோல்ட் மீட்டர். அப்போ ஒரு பர்ஃபெக்ட் வோல்ட் மீட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் ஹேவ் இன்ஃபைனட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து இஃப் ஐ நீட் டு இன்க்ரீஸ் தி ரேஞ்ச் ஆஃப் வோல்ட் மீட்டர் n டைம்ஸ், ஒரு வோல்ட் மீட்டர் இருக்கு, அதனுடைய ரேஞ்சை n டைம்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ RH இஸ் ஈக்குவல் டு n-1 இன்டூ RG இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ரைட். அப்போ ஒரு 10 டைம்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்னோட வேல்யூ 10 நீங்கள் போட்டுக்க வேண்டியதுதான். ரைட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி கீ பாயிண்ட்ஸ் ஃபார் அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட். ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜனில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா கேல்வனோமீட்டருங்கிறது ஒரு கரண்ட்டை மெஷர் பண்ணுற டிவைஸ் அல்லது டிடெக்ட் பண்ணுற டிவைஸ். இந்த பர்டிகுலர் சொன்னால் இட் டசன்ட் மெஷர், இட் ஆக்சுவலி டிடெக்ட்ஸ். அது அம்மீட்டரை மாற்றினா இட் மெஷர்ஸ் கரண்ட், அதை வோல்ட் மீட்டரை மாற்றினா இட் மெஷர்ஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ். If you have any doubts, please feel free to contact your respective teachers. Thank you. தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு இந்த பகுதியில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்னா மின்னூட்ட சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசையை பற்றி பார்த்துருக்குறோம். அதாவது திருப்பு விசைனா என்ன, ஒரு விசையினால ஒரு திருப்புதல் ஏற்படுது அப்படின்னா அதுதான் நம்ம திருப்பு விசை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட். இதில் மோட்டார் விசை பொறிகள் எப்படி செயல்படுது அப்படின்னா இந்த திருப்பு விசையின் காரணமாக தான் செயல்படுது. அதாவது காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசைப்பொறி ஒன்றின் அடிப்படை செயல்பாட்டிற்கு அடிப்படையாக அமைகிறதுன்னு பார்த்தோம். இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்ட சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே ஒரு மின்னோட்ட சுற்று எடுத்துக்கிறோம், அதை ஒரு காந்தப்புலத்தில் நம்ம வைக்கிறோம். PQRS அப்படிங்கிற ஒரு மின்னோட்ட சுற்று எடுத்து அதை காந்தப்புலத்தில் வைக்கிறப்ப அதன் மீது என்ன மாதிரிலாம் விசைகள் செயல்படுது, அதனால எப்படி திருப்பு விசை உண்டாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட். அதில் இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மின்னோட்டம் I பாயும் செவ்வக சுருள் ABCDயை கருதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அது PQRS ABCD கிடையாது. ரைட். அதில் தீட்டா என்ன கோணம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரைட். இப்போ இதை 4 பகுதிகளாக நான் பிரிச்சுக்கிறேன். இந்த PQRS அப்படிங்கிறத 4 பகுதிகளாக நான் பிரிச்சுக்கிறேன். அதில் PQங்கிறது ஒரு பகுதி, QRங்கிறது ஒரு பகுதி, RS SP இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள
விசை என்னவா இருக்கும்? நம்ம ஒரு கடத்தியின் மீது செயல்படும் விசை, மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை வந்துட்டு பிஐஎல் சைன் தீட்டான்னு படிச்சிருப்போம். அந்த சமன்பாட்டின் படி இந்த இடத்துல பிக்யூக்கு நான் போடுறப்ப எஃப்பிக்யூ ஈக்குவல் டு ஐஏபி சைன் பை பை 2 வந்துடுது. சைன் பை பை 2 எவ்வளோங்கிறது நமக்கு தெரியும் 1, அதனால அதை விட்டுட்டு இப்படி போட்டுருவோம். அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியின் மீதும் செயல்படும் விசைகளை தனித்தனியாக கண்டுபிடிச்சு அதில் இந்த எஃப்கியூஆர் மற்றும் எஃப்எஸ்பி ஆகிய இரு விசைகளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக இருக்கிறதுனால அது சமன் செஞ்சிடும். அப்போ மீதி இருக்கிற விசை ஒரே புள்ளியில் செயல்படாதனால ஒரு திருப்பு விசையை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அந்த திருப்பு விசைக்கான சமன்பாடு தான் இங்கே நம்ம பார்த்துருப்போம். டவ் பிக்யூ, டவ்ங்கிறது தான் திருப்பு விசையை குறிக்குது. அது ஏதேனும் ஒரு விசை இன்ட்டு செங்குத்து தொலைவு, அதுதான் அதற்கான சமன்பாடு. திருப்பு விசை இஸ் ஈக்குவல் டு ஏதேனும் ஒரு விசை இன்ட்டு செங்குத்து தொலைவு. இங்கே ஏதேனும் ஒரு விசைனா ஐஏபி, செங்குத்து தொலைவு இங்க இருந்து கண்டுபிடிக்கிறோம் b/2 sin தீட்டா. அதே மாதிரி டவ் ஆர்எஸும் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ மொத்த திருப்பு விசை என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஐஏபி சைன் தீட்டான்னு கிடைக்கும். அதை வெக்டர் வடிவத்தில் கொடுக்குறப்ப டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு பார்க்குறோம். அதை திருப்பு திறனின் அடிப்படையில் கொடுக்கும் பொழுது பிஎம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு முடிச்சிடுறோம். ரைட். இதில் என் சுற்றுகள் இருந்தது அப்படின்னா சுற்றுகள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரு சுற்றுக்கு. சுற்றுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறப்ப அதை என்னால் பெருகிக்கிறோம். அடுத்துல சிறப்பு நேர்வுகள், தீட்டாவின் மதிப்பு 90 டிகிரி இருக்கிறப்ப பெரும மதிப்பு அடையுது திருப்பு விசை. அதே இது 0 டிகிரியோ 180 டிகிரியோ இருந்துச்சு அப்படின்னா திருப்பு விசை சுழியாகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததா இதன் அடிப்படையில் இயங்க சுருள் கேல்வனோமீட்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு மின்சுற்றின் வழியே பாயும் மின்னோட்டத்தை கண்டறிய பயன்படும் ஒரு கருவியை தான் நம்ம இயங்க சுருள் கேல்வனோமீட்டர் அப்படின்னு சொல்றோம். அது எந்த தத்துவத்தில் செயல்படுது அப்படின்னா மின்னோட்டம் பாயும் வளையம் ஒன்றை சீரான காந்தப்புலத்தில் வைக்கும் பொழுது அது ஒரு திருப்பு விசையை உணரும் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுது. அதுதான் இங்கே காமிச்சிருப்பாங்க. ஓகே, இது மின்புலம், காந்தப்புலம். அதில் வந்துட்டு மின்னோட்டம் பாயும் சுருள் நீங்கள் வைக்கிறப்ப அது ஒரு திருப்பு விசையை ஏற்படுத்தும். அதனால விலகல் ஏற்படும். அந்த விலகலின் மூலமாக நம்ம மின்னோட்டம் எவ்வளோ அப்படிங்கிறத அளக்க போகிறோம். அதனுடைய நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ அப்படிங்கிறலாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதனால் ஏற்படக்கூடிய திருப்பு விசை என்னவா இருக்கும்னா ஏதேனும் ஒரு விசை இன்ட்டு செங்குத்து தொலைவு. இங்கே செங்குத்து தொலைவு பி அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நம்ம கொண்டு வர்றப்ப நமக்கு இந்த சமன்பாடு NABI அப்படிங்கிற சமன்பாடு ஏற்படுது. ரைட். இப்போ இந்த விலகு திருப்பு விசையினால் கம்பிச்சொல் முறுக்கப்பட்டு கம்பியில் ஒரு மீட்சி திருப்பு விசை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலகு திருப்பு விசை அப்படிங்கிறது நாம கொடுக்கறது. அதனால கம்பியில ஒரு எதிர் திசையில இன்னொரு திருப்பு விசை ஏற்படுது. அதை மீட்சி திருப்பு விசைன்னு சொல்றோம். சமநிலையில இருக்கிறப்ப அதை டவ் ஈக்குவல் டு கே தீட்டா நம்ம சொல்லிடுறோம். அந்த மீட்சி திருப்பு விசையோட மதிப்பை சமநிலையில இந்த ரெண்டு திருப்பு விசையும் சமம். அப்ப என்ன பண்றோம்னா டவ் ஈக்குவல் டு NABஐயும் டவ் ஈக்குவல் டு கே தீட்டாவையும் நம்ம சமன் செய்யறோம். சமன் செய்யறப்ப I ஈக்குவல் டு இவ்வளோ அப்படிங்கிற ஒரு சமன்பாடு நம்ம கிடைக்குது. இந்த மதிப்புகள் எல்லாத்தையும் ஒரு மாறிலின்னு சொல்லி ஜின்னு வச்சிடும். ரைட். அப்போ நம்ம கேல்வனோமீட்டர் பயன்படுத்துறது மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு தான். அதுதான் ஐக்கான சமன்பாடை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ G ஈக்குவல் டு இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பேர் என்னன்னா கேல்வனோமீட்டர் மாறிலி அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இந்த கேல்வனோமீட்டர் அப்படிங்கிறது மிகவும் உணர்திறன் கொண்ட ஒரு கருவியாகும். இப்போ நாம பொதுவாக பயன்படுத்துறது என்ன அப்படின்னா குறிமுள் வகை கேல்வனோமீட்டர்களை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். அடுத்து கேல்வனோமீட்டரின் தகுதி ஒப்பெண் அப்படிங்கிறத ஒன்று பார்க்குறோம். அது என்ன அப்படிங்கிற வரையறை இங்கே கொடுத்துருக்கிறான். ஒரு பிரிவுக்கான விலகலை ஏற்படுத்தும் மின்னோட்டத்தின் அளவு அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். அடுத்து கேல்வனோமீட்டரின் உணர்திறன்னா என்ன? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதுக்கு உணர்திறன் அதிகமாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப கம்மியான மின்னோட்டத்துக்கும் அது பெரிய அளவில் விலகலை கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம உணர்திறன் மிக்க ஒரு கருவி அப்படின்னு சொல்லும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அதில் ரெண்டு உணர்திறன் இருக்கு, மின்னோட்ட உணர்திறன் மற்றும் மின்னழுத்த உணர்திறன் அப்படின்னு சொல்லிட்டு. மின்னோட்ட உணர்திறன்னா என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பான். ஓரளவு மின்னோட்டத்திற்கு ஏற்படும் விலகல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். விலகலை எப்பவுமே நம்ம தீட்டாவால் அளப்போம். அப்போ ஓரளவு மின்னோட்டத்துங்கிறப்ப தீட்டா பை ஐ அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சமன்பாட்டில் இருந்து தீட்டா பை ஐ, இந்த சமன்பாட்டில் ஐ இங்கே கொண்டு வந்தீங்கன்னா தீட்டா பை ஐ ஈக்குவல் டு NAB பை கேன்னு வருமா? அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ரைட். அப்போ IS இஸ் ஈக்குவல் டு இதை 1/Gன்னு நான் எழுதிக்கலாம். அதே சமன்பாட்டில் கீழே பார்த்தீங்கன்னா IS ஈக்குவல் டு G தீட்டான்னு இருக்கா? அப்போ இங்கே தீட்டா பை ஐ 1/Gயா இருக்கும். ரைட். அப்போ மின்னோட்ட உணர்திறன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதை அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வழிகள் அப்படின்னா 1, 2, 3, 4 ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பான். அதாவது NAB அதிகமாச்சுன்னா IS அதிகமாகும், K கம்மியாச்சுன்னா IS அதிகமாகும். ரைட். அது எப்படிங்கிறத கொடுத்துருப்பான். அடுத்து பாஸ்பர் வெங்கல இலை எதனால பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருப்பான். பாஸ்பர் வெங்கல இலையை பொறுத்தவரையும் ஓரளவு முறுக்கத்திற்கான இரட்டையின் மதிப்பு மிக குறைவானதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதனாலதான் நம்ம பாஸ்பர் வெங்கல இலை பயன்படுத்துறோம். உணர்திறன் அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். அடுத்து
மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. அதாவது ஓரளவு மின்னழுத்த வேறுபாட்டிற்கான விலகல் அதன் மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் எனப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஓரளவு மின்னழுத்த வேறுபாடு கொடுக்குறோம்னா எந்த அளவுக்கு விளக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்க. அதை தீட்டா பை வியால குறிக்கிறேன். வி ஈக்குவல் டு ஐஆர் நமக்கு தெரியும், அதுதான் அடுத்த ஸ்டெப்ல பண்ணியிருப்பாங்க. தீட்டா பை ஐயோட மதிப்பு ஏற்கனவே நமக்கு தெரியும், அதை கொண்டு வந்து இந்த மாதிரி சமன்பாடுகளை நம்ம கொண்டு வரோம். அடுத்ததாக எடுத்துக்காட்டுகள் 2 பார்த்துருப்போம், அது இங்கிலீஷ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அடுத்ததாக ஒரு கேல்வனோமீட்டர் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதை ஒரு அம்மீட்டராக எப்படி மாற்றுறது. அம்மீட்டர்னா என்னன்னா ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி தான் அம்மீட்டர். ஒரு கேல்வனோமீட்டர் அம்மீட்டரை மாற்ற அந்த கேல்வனோமீட்டருடன் குறைந்த மின்தடை ஒன்றை பக்க இணைப்பில் இணைக்க வேணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அப்படி நான் இணைக்கிற மின்தடை பேர் இணை மின்தடை, இணைத்தட மின்தடை, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகே, இது கேல்வனோமீட்டர், இதுதான் இணை தடை மின்தடை. இதில் போகிற கரண்ட் என்ன அப்படிங்கிறலாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. கேல்வனோமீட்டர் குறுக்கே இருக்கிற மின்னழுத்தமும் இணைத்தடத்தை குறுக்கே இருக்கிற மின்னழுத்தம் சமம். அதன்படி நம்ம சமன்பாடுகளை போட்டு கொண்டு வந்திருக்கோம். இது இங்கிலீஷ்லேயே பார்த்துட்டோம். ரைட், அப்போ கேல்வனோமீட்டரில் ஏற்படும் விளக்கும் அதன் வழியே பாயும் மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவல் இருக்கும். அதாவது தீட்டா வந்து ஐஜிக்கு நேர்த்தகவல் இருக்கும், அதுல இருந்து ஐக்கு நேர்த்தகவல் இருக்கும். அதன் மூலமா எவ்வளவு மின்னோட்டம் பாயுது அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கலாம். ரைட், இப்போ இந்த அம்மீட்டருடைய மின் தடை, மொத்த மின்தடை என்னவா இருக்கும்னா அல்லது நிகர மின்தடை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இது மின்தடைகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டதுக்கான ஒரு நிபந்தனையில் இருக்கிறதுனால 1/R நிகர இஸ் ஈக்குவல் டு 1/RG + 1/S போட்டுரும். அதுல இருந்து RAவோட மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். எஸ்ங்கிறது மிக சிறிய மின்தடை. 2 மின்தடைகளை பக்க இணைப்பில் இணைக்கிறப்ப தொகுபயன் மின்தடை இன்னும் கம்மியாக தான் இருக்கும். அப்போ RAவோட மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். ரைட், இந்த பேராகிராஃப் வாசிச்சிங்கன்னா அப்போ ஒரு நல்லி இயல்பு அம்மீட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய மின்னோட்டம் சுழி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. ரைட், இப்போ நான் அளக்கிற அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு கரெக்டாக இருக்காது, அது கொஞ்சம் மாறும். அது எந்த அளவுக்கு மாறுபடுது, அதில் எவ்வளோ பிழை ஏற்படுது அப்படிங்கிறது இந்த சமன்பாட்டின் மூலமாக நான் கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் முக்கிய குறிப்புகள்னு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பான். ஒரு அம்மீட்டருங்கிறது குறைந்த மின்தடை கொண்ட ஒரு கருவி, இதை எப்போதும் மின் சுற்றில் தொடராகவே இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்லியல்பு அம்மீட்டர் சுழி மின்தடையை பெற்றிருக்கும். 2வது, நெடுக்கத்தை n மடங்கு அதிகரிக்கணும்னா எஸ்ஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத இந்த சமன்பாட்டின் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்ததா ஒரு கேல்வனோமீட்டரை எப்படி வோல்ட் மீட்டரா மாத்துறது அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். வோல்ட் மீட்டர் பொதுவாக எதுக்கு பயன்படுதுன்னா மின்னழுத்த வேறுபாட்டை அளப்பதற்காக பயன்படுகிறது. ஒரு கேல்வனோமீட்டரை வோல்ட் மீட்டராக மாட்ட கேல்வனோமீட்டருடன் தொடர் இணைப்பாக உயர் மின்தடை ஒன்றை இணைக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். இதுதான் இங்க படத்துலையும் காமிச்சிருக்கிறாங்க. அப்போ தொடர் இணைப்பில் இருக்கிறப்ப கேல்வனோமீட்டர் வெளியே பாயக்கூடிய மின்னோட்டமும் RH வெளியே பாயக்கூடிய மின்னோட்டமும் சமம். அதான் கொடுத்துருப்பான், I = IG அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஏற்படக்கூடிய தொகுபயன் மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கணக்குக்கு வரும். இப்போ RV = RG + RH அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 2 சேர்த்து போட்டுடலாம். அண்ட் IG = இங்கே கொடுத்துருப்பாங்க மின்னழுத்த வேறுபாடு பை மொத்த மின்தடை அப்படின்னு சொல்லி. IG = மின்னழுத்த வேறுபாடு பை மொத்த மின்தடை. அப்போ அதாவது I = V/R. அதுபடி பார்த்தோம்னா IG = V/RG + RH வச்சுக்கிறோம். இந்த சமன்பாடை மாற்றி அமைக்கும் பொழுது RH = V/IG - RG அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ ஒரு நல்லியல்பு வோல்ட் மீட்டர் எப்படி இருக்குன்னா முடிவிலா மின்தடையை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றோம். இதுல முக்கிய குறிப்புகள் என்னெல்லாம் அப்படின்னா ஒரு வோல்ட் மீட்டர் எப்பவுமே பக்க இணைப்பாக தான் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, ஒரு நல்லியல்பு வோல்ட் மீட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா முடிவிலா மின்தடையை பெற்றிருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். 3வது, ஒரு வோல்ட் மீட்டர் நெடுக்கத்தை n மடங்கு உயர்த்தணும் அப்படின்னா RH மதிப்பு எப்படி இருக்கணும்னா n - 1 × RG இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம்.